ஓகே கைஸ், ஸோ லாஸ்ட் 2 செஷனில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு கேட்டோம்னா AWS கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு டூலும் போட்டோ 3 அப்படிங்கிறது, அதாவது பைத்தான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைத்தானில் எப்படி போட்டோ 3 அப்படிங்கிற லைப்ரரி நம்ம இன்க்ளூட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி டுடே செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, ஒரு டெப்ளாய்மெண்ட் சர்வீசஸாக இருக்கக்கூடிய டெவாப்ஸில் வரக்கூடிய க்ளவுட் ஃபார்மேஷன் அப்படிங்கிற AWSோட டிஃபால்ட் சர்வீஸ் இது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னம்னா, க்ளவுட் ஃபார்மேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு ரிப்பீட்டடான ஒர்க், ஒரு என்வாமெண்ட்டில் நீங்கள் எந்தெந்த ஒர்க்லாம் நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியராக இருக்கீங்க. ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியருக்கு என்ன மாதிரி ரெக்வஸ்ட் வரும்? ஆட்டோமேட் பண்ண வரும். என்ன மாதிரி ஆட்டோமேட் பண்ணணும்? நார்மல் சிஸ்ஆப்ஸ் இன்ஜினியருக்கும் டெவாப்ஸ் இன்ஜினியருக்கும் வித்தியாசம் ஃபண்டமெண்டலாக என்ன? சிஸ்ஆப்ஸ் இன்ஜினியர் என்னன்னா, மேனுவலாக வந்து கன்சோல்குள்ளே லாகின் பண்ணிவிட்டு என்னென்ன ரிசோர்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறத, ஒரு ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் வேணும்னா ரைட் கிளிக் பண்ணி ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிடுவாங்க. ஒரு விபிஸ் வேணும்னா அவங்களே கிரியேட் பண்ணிடுவாங்க. பட் டெவாப்ஸ் இன்ஜினியரோட வேலை என்னென்னா, எப்போ அந்த நம்பர் ஆஃப் கவுண்ட் வந்து அதிகமாகுதோ அப்போ தான் மேஜராக டெவாப்ஸ் இன்ஜினியர் நம்மளுக்கு தேவைப்படுறாங்க. கவுண்ட்னா என்ன மீனிங்? ஒரு ரிசோர்ஸ் லான்ச் பண்ண வேண்டிய இடத்துல அந்த ஒரு ரிசோர்ஸ் மாதிரியே எனக்கு சிமிலராக 10 ரிசோர்ஸ் வேணும், 20 ரிசோர்ஸ் வேணும், 50 ரிசோர்ஸ் வேணும், 100 ரிசோர்ஸ் வேணும் அப்படிங்கிறப்ப தான் டெவாப்ஸ் இன்ஜினியர் எனக்கு தேவைப்படுறாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த க்ளவுட் ஃபார்மேஷன் அப்படிங்கிற சர்வீஸில் வந்து நம்ம மல்டிபிள் ரிசோர்ஸ் எப்படி சிங்கிள் அட்டம்ப்டில் லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ மோரோவர் இந்த க்ளவுட் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி டெப்ளாய்மெண்ட்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ரெக்வஸ்ட் வருது நம்ம கிளைண்ட்டுக்கிட்டேருந்து. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ஒரு கிளைண்ட் வந்து ஒரு செட்டப் பில்ட் பண்ண சொல்கிறாங்க. லெட்ஸ் சே an எக்ஸாம்பிள், லெட் மீ ஓப்பன் மை MS Paint. ஸோ கிளைண்ட்டுக்கிட்டேருந்து ஒரு ரெக்வஸ்ட் வருது. என்ன மாதிரியான ரெக்வஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே வாண்ட் ஒரு அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ண போகிறாங்க. டெவலப் பண்ணி ஒரு சைட்டில் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க, ஒரு சர்வரில் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. இட் கேன் பி எனி வெப் அப்ளிகேஷன் ஆர் எனிதிங். ஸோ அந்த வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன வேணும்னா, ஒரு ப்ரொடக்ஷன் சர்வர் தேவைப்படுது. அந்த ப்ரொடக்ஷன் சர்வரில் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு சர்வர் தேவைப்படுது. அதுக்கான டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டிக்கு ஒரு சர்வர் தேவைப்படுது. அடுத்து வந்து ஒன் செக், ஃபைன். ஸோ சேம் வே I'll be having 4 servers. Just consider என்கிட்ட 4 servers இருக்குன்னு. ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் சர்வர் என்னத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட டெவலப்மெண்ட்டுக்கு. ஸோ DEV அப்படின்னு போட்டுக்கிறேன் நான். ஃபர்ஸ்ட் சர்வர் இஸ் ஃபார் டெவலப்மெண்ட். செகண்ட் சர்வர் என்னத்துக்கு தேவைப்படுது? லெட்ஸ் சே an எக்ஸாம்பிள், டேட்டாபேஸ் DB கனெக்டிவிட்டிக்கு. தேர்ட் சர்வர் என்னத்துக்குன்னா ஸ்டேஜ். ஃபோர்த் சர்வர் என்னன்னா ப்ராட் மீன்ஸ் ப்ரொடக்ஷன். இதுதான் வந்து ப்ரொடக்ஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இந்த 4 சர்வரும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 VPC க்ரியேட் பண்ணி 2 டிஃப்ரெண்ட் VPCயாக க்ரியேட் பண்ணுறேன் நான். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ஒரு VPC, இங்கே ஒரு VPC அப்படின்னு க்ரியேட் பண்ணிட்டு ஒரு 2 சப்நெட் க்ரியேட் பண்ணி இது கூட நான் அட்டாச் பண்ணி விட்டுறேன். ஒரு 2 சப்நெட்டு, இங்கே 2 சப்நெட்டு க்ரியேட் பண்ணி 2 சர்வர். இது வந்து ஒரு அப்ராக்சிமேட், நான் வந்து என்னோட கெஸ், நான் ஒரு எடுத்துக்கிற ஒரு எக்ஸாம்பிள் இது. ஸோ இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வருது அப்படின்னம்னா என்ன பண்ணுவாங்க, என்னோட நார்மலாக என்ன சொல்கிறது, நார்மல் சிஸ்ஆப்ஸ் இன்ஜினியர் என்னோட கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸில் லாகின் பண்ணி இந்த செட்டப்பை பில்ட் பண்ணிடுவாங்க. கரெக்டாக. இப்போ டெவாப்ஸ் இன்ஜினியருக்கு வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி ரெக்வஸ்ட் தான் என்னோட லைஃப் லாங் ஃபுல்லாக நான் கிளைண்ட்டுக்கிட்டேருந்து நான் ரிசீவ் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். அதாவது ஒரு ரெக்வஸ்ட் எனக்கு இன்புட் வந்துச்சு அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட்டில் ஒரு சின்ன போர்ஷன் ஆஃப் ஒரு பார்ட் பண்ணுறோம் நம்ம அப்படின்னம்னா, டெவலப்பருக்கு வந்து ஒரு டெவாப் சர்வர் ஒரு டெவலப்மெண்ட் சர்வர் தேவை. அந்த டெவலப்மெண்ட் சர்வரில் எதர் சிலையோ இல்லைனா பைத்தான்லையோ எதையோ அவங்க டெவலப்மெண்ட் கன்சோல் வச்சு அதில் தான் அவங்க டெவலப் பண்ண போகிறாங்க. ஃபார் DB கனெக்டிவிட்டிக்கு நம்ம டேட்டாபேஸ் சர்வர் இங்கே வச்சுருக்கோம் நம்ம. ஸோ தே போத் ஆர் இன்டர்லிங்க்டு. ஓகே, ஆஃப்டர் தட் அவங்க டெவலப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டெஸ்டிங் பர்பஸ்க்காக ஸ்டேஜ் சர்வரில் போடுறாங்க. எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, எந்த விதமான பக்கும் இல்லை, எல்லா டெஸ்டிங் எல்லாமே ப்ராப்பராக கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, ப்ரொடக்ஷனுக்கு மூவ் பண்ணுவாங்க. ஃப்ரம் த ப்ரொடக்ஷன் கிளைண்ட் வில் பி அக்சஸிங் திஸ். ஸோ இந்த VPCயில் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஆக்சஸ் மட்டும்தான் இருக்கும். எந்த விதமான பப்ளிக் ஆக்சஸோ எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. பிகாஸ் எல்லாரும் லோக்கலாக தான் ஆக்சஸ் பண்ணிக்க போகிறாங்க. இது எந்த விதமான கிளைண்ட்டும் இந்த சர்வர் டெவலப்மெண்ட் சர்வர்லாம் வந்து பார்க்குறதில்ல. அதே மாதிரி இந்த பர்டிகுலர் சப்நெட்டுக்கு வந்து நான் ப்ரைவேட் ஆக்சஸ் தான் கொடுக்குறேன். சின்ஸ் இந்த ஸ்டேஜ் என்வாமெண்ட்டு வந்து நான் லோக்கலாக டெஸ்டிங்காக யூஸ் பண்ணுறதுனால, இந்த ப்ரொடக்ஷன் சப்நெட்டுக்கு மட்டும் நான் பப்ளிக் ஆக்சஸ் கொடுத்து, ஸோ கிளைண்ட் வந்து வெளி நெட்வொர்க்லேருந்து வந்தாங்க அப்படின்னா இந்த பப்ளிக் சப்நெட் வழியாக இந்த ப்ரொடக்ஷனுக்குள்ளே வர்ற மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து என்னோட ஒன் ஆஃப் மை கிளைண்ட் ரெக்குவயர்மெண்ட்னு நீங்கள் வச்சுக்கோங்க. இதே கிளைண்ட் ரெக்யர்மெண்ட் தான் எப்பப்பெல்லாம் நான் எனக்கு ஒரு வெப் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறதுக்கெல்லாம் ரெக்வஸ்ட் வருதோ கிளைண்ட்டுக்கிட்டேருந்து இதே செட்டப் போட்டு தருவேன். ஓகே, அஸ் அ க்ளவுட் அட்மினா உங்களுக்கு வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டீம் இன்ட்ராக்ட் ஆவாங்க. இந்த செட்டப்பை பேக்எண்டில் பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு டெவலப்பர் வேணும். ஓகே, அவங்களே டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி பார்த்துக்குவாங்க. சம்டைம்ஸ் டேட்டாபேஸ்க்கு செப்பரேட் டீம் இருப்பாங்க.
ஸோ அதே மாதிரி ப்ரொடக்ஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எதர் விண்டோஸ் அட்மினோ லைனக்ஸ் அட்மினோ. இஃப் இட் இஸ் அ விண்டோஸ் வில் பி ஹோஸ்டிங் இட் இன் IIS இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ், or else if this as a Linux server will be hosting the web application in Apache. ஸோ அது டிபெண்ட்ஸ் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிளைண்ட் ரெக்யர்மெண்ட்டு, ஸோ என்ன அப்ளிகேஷன் என்ன ப்ரோக்ராமில் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிஃபைன் பண்ணிக்குவோம். இப்போ என்ன கன்சர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளவுட் இன்ஜினியருக்கு அதாவது டெவாப்ஸ் இன்ஜினியருக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மல் சிஸ்ஆப்ஸ் இன்ஜினியர்னா இதே செட்டப்பை கிராஃபிக்கலாக கன்சோலில் லாகின் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் இதே செட்டப் எனக்கு ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது. ஒரு நாளைக்கு 3 ரெக்வஸ்ட் வருது, 4 ரெக்வஸ்ட் வருது, 5 ரெக்வஸ்ட் வருதுன்னா இதே செட்டப்பை நான் ஒவ்வொரு வாட்டி எப்படியே க்ளோன் பண்ணணும். இந்த க்ளோனிங்க்கு வந்து என்னோட கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் கன்சோல்லேருந்து பண்ணணும் அப்படின்னம்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டெம்ப்ளேட் மாதிரி கிரியேட் பண்ணிடுவேன். நான் டெம்ப்ளேட் இன் த சென்ஸ் இந்த செட்டப் எல்லாத்துக்கும் ஓவராலாக ஒரு டெம்ப்ளேட் மாதிரி கிரியேட் பண்ணிடுறேன். நான் இந்த ரெக்யர்மெண்ட் எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ணுறேன், I am creating overall template. ஸோ இந்த டெம்ப்ளேட்டை தான் என்ன சொல்கிறாங்கன்னா க்ளவுட் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெம்ப்ளேட்டை நான் ஒன்ஸ் நான் கேப்சர் பண்ணி வச்சுட்டேன்னா, whenever in future I required, நான் இந்த டெம்ப்ளேட்டை நான் ஹோஸ்ட் பண்ணி மல்டிபிள் ரிசோர்ஸ் நான் வந்து கொண்டு வந்துட முடியும். ஓகேவா? இது என்னங்க டெம்ப்ளேட் வந்து கிராஃபிக்கலாகவே கேப்சர் பண்ணிடலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த டெம்ப்ளேட் கேப்சர் பண்ணால் நம்மளுக்கு ஜேசன் சப்போர்ட் பண்ணக்கூடியது 2 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இது வந்து ஜேசன் அப்படி இல்லைன்னா YAML. ஸோ இந்த 2 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மட்டும்தான் வந்து நம்ம எதில் சப்போர்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ளவுட் ஃபார்மேஷனில் சப்போர்ட் ஆகுது. இந்த 2 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி தான் நீங்கள் க்ளவுட் ஃபார்மேஷனுக்கான டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ண முடியும். இந்த டெம்ப்ளேட் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம்னா டெப்ளாய்மெண்ட், அதாவது ஒரு செட்டப்பே நான் ரிப்பீட்டடாக பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஒரு இப்போ எந்த ஒரு என்வார்மெண்ட்டாக இருந்தாலும் காமனாக ஒரு கைண்ட் ஆஃப் இது வந்து நம்ம ரிப்பீட்டடாக பண்ணிகிட்ருப்போம் நம்ம. ஸோ அது வந்து நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை. ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ், இது ஈஸியாக நான் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்னு ஒன்று படித்தேன் நான் AWSல, அதிலே பண்ணிட்டு போயிடுவேனே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, AWS கமாண்ட் லைன் அந்த டூலுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? எனக்கு ஸ்கிரிப்ட் இருக்குது, ஒரு VPC கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, அடுத்து வந்து சர்வர் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, பப்ளிக் சப்நெட் ப்ரைவேட் சப்நெட் அதிலே போட்டுருவேன் அப்படின்னு அதிலேயும் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம அதில் ஸ்கிரிப்ட் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு பேட் ஃபைல் மாதிரி ரெடி பண்ணிட்டோம்னா கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸில் உள்ள கமாண்டில் கூட நம்ம போட்டுக்க முடியும். ஆனால் என்ன ஒரு இதில் நம்மளுக்கு ட்ராபேக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸில் நீங்கள் ஹோஸ்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன ஆகும், ஒரு டெவ் சர்வர் ஒரு VPC கிரியேட் ஆகுது, 2 சப்நெட் கிரியேட் ஆகுது, ஒரு டெவ் சர்வர், ஒரு DB சர்வர், அடுத்து ஒரு VPC கிரியேட் ஆகுது, ஒரு ஸ்டேஜ் சர்வர், ஒரு ப்ரொடக்ஷன் சர்வர். இந்தமாதிரி கிரியேட் ஆகிட்டு இருக்கும்போது அட் எனி செனாரியோவில் ஒரு சின்ன எரர் வருது. உதாரணத்துக்கு இது எல்லாமே கிரியேட் ஆகிட்டு இந்த ஸ்டேஜ் சர்வர் டெப்ளாய்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டெப்ளாய்மெண்ட்டில் ஒரு எரர் வந்துருச்சு, சப்நெட் எனக்கு ஃபுல்லாக இருக்கலாம், இல்லைனா IP கான்ஃப்ளிக்ட்டு, ஸோ எனி ரீசன் சர்வர் வந்து ஏதாவது என்ன சொல்கிறது அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு ரீசனால எனக்கு வந்துருச்சு அப்படின்னா எல்லா ரிசோர்ஸும் வந்து பாதியில் நின்றுட்டுருக்கும். கிரியேட் ஆன ஸ்டேட்லேருந்து பாதியில் நின்றுட்டுருக்கும். எது கிரியேட் ஆகிருக்கு எது கிரியேட் ஆகலை எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் அது தெரியாமல் ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் வந்து நம்மளுக்கு எதெல்லாம் டெலீட் பண்ணுறது எதெல்லாம் ரிவோக் பண்ணுறதுன்னு. இப்போ நம்ம செட்டப் எக்ஸாம்பிள் 4 சர்வர் தான் இருக்கா, இல்லை 2 சர்வர் டெப்ளாய் ஆகி 2 VPC கிரியேட் ஆகி லாஸ்ட் 2 சர்வர் கிரியேட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு எரர் வந்திருக்கு எனக்கு. ஓகேவா? சர்வர் கிரியேட் பண்ணும்போது தான் எனக்கு எரர் வந்திருக்கு. இப்போது எனக்கு அந்த எரர் வரும்போது எனக்கு கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் சுத்தமாக சொதப்பிடுச்சு அப்படின்னம்னா நம்மளால் எந்த ரிசோர்ஸ்லாம் வந்திருக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. க்ளவுட் ஃபார்மேஷன் போகிறதுனால என்ன அட்வான்டேஜ்னா, நான் டெம்ப்ளேட் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, எதர் ஜேசன் ஆர் YAML டெம்ப்ளேட், அந்த டெம்ப்ளேட்டை ரன் ஆகும்போது எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா ரன் ஆகி முடிஞ்சிடும். இன்கேஸ் நான் சொன்ன மாதிரி ஏதாவது சப்நெட் ஏதாவது ஃபுல்லாகிடுச்சு, IP அட்ரஸ் இஷ்யூ பண்ண முடியல, இல்லைனா ஏதாவது இடத்துல அக்சஸ் இஷ்யூ வந்திருக்கு, அக்சஸ் டினைட் இருக்குது, அந்த மாதிரி அட் எனி செனாரியோ உங்களோட ப்ரொவிஷனிங் இன் பிட்வீன் ஸ்டாப் ஆனிச்சு அப்படின்னா என்னென்ன ரிசோர்ஸ்லாம் இது வரைக்கும் லான்ச் ஆயிருக்கோ அது எல்லாத்தையும் அப்படியே அதுவே ரோல் பேக் பண்ணிடும். ஸோ we no need to go manually and revoking the resources launched resources. இப்போ எனக்கு டெம்ப்ளேட்டில் நான் போடும்போது 2 VPC கிரியேட் ஆகிடுச்சு, 2 சர்வர் கிரியேட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜ் சர்வர் போயிட்டு இருக்கும்போது எனக்கு டியூ டு எனி ரீசன் எனக்கு எரர் வந்துருச்சு, எனக்கு இன்டரப்ட் ஆகிட்டு என்னோட டெம்ப்ளேட் ரன் ஆகிட்டு இருக்கும்போது அப்படின்னா இதுவே ஆட்டோமேட்டிக்காக ரோல் பேக் பண்ணுது. அதாவது இந்த 2 VPCயை ரோல் பேக் பண்ணிடும், இந்த 2 லான்ச் பண்ண சர்வரையும் ரோல் பேக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் ப்ராப்பராக வந்துடும். தட் இஸ் த அட்வான்டேஜ், தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் AWS கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் அண்ட் க்ளவுட் ஃபார்மேஷன் டெம்ப்ளேட். வரைக்கும் நம்ம எப்படி டெம்ப்ளேட்டுனா என்ன, க்ளவுட் ஃபார்மேஷன்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தோம் நம்ம. ஸோ டெம்ப்ளேட்னு சொல்கிறோம்ல, அது என்ன டெம்ப்ளேட் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஆல்ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, க்ளவுட் ஃபார்மேஷன் டெம்ப்ளேட்டு அப்புறம் க்ளவுட் ஃபார்மேஷனோட டெக்னாலஜி எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம்.
cloud formation components and technology. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக எனக்கு 3 டேர்ம் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து டெம்ப்ளேட் பற்றி தான் நம்ம ஜஸ்ட் பிஃபோர் டிஸ்கஸ் பண்ணோம். ஆஃப்டர் டெம்ப்ளேட் cloud formation engine. ஸோ இந்த க்ளவுட் ஃபார்மேஷன் இன்ஜின் ஆக்சுவலாக சொல்ல மாட்டாங்க. இது எதுக்காக நம்ம அப்படி வச்சுக்கிறோம் அப்படின்னம்னா நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக, ஏதோ சம்மொன் நம்மளோட ப்ராசஸ் பண்ண போகுது இல்லை, அதுதான் நம்மளோட இன்ஜின் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக். ஸோ அந்த 3 பீப்புள் தான், இந்த 3 பீப்புள் தான் வந்து க்ளவுட் ஃபார்மேஷனோட என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காம்பனன்ட்ஸ் எவ்ரிதிங். இது தெரிஞ்சாலே நம்மளுக்கு போதும் more or less. ஃபைன். ஸோ இப்போ இந்த க்ளவுட் ஃபார்மேஷனோட காம்பனண்ட்டு, அந்த டெக்னாலஜி எப்படி ரன் ஆகுது, இது எப்படி ஒர்க் ஆகுது பேக்கெண்டில் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்று நான் சொன்ன மாதிரியே டெம்ப்ளேட், இது என்னோட டெம்ப்ளேட். சேம் வே நான் என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு க்ளவுட் ஃபார்மேஷன் இன்ஜின் இருக்குது. அதே மாதிரி எனக்கு ஸ்டாக் இருக்குது. ஸ்டாக் லாஸ்ட் செட்டில் ஸ்டாக் காப்பி பண்ணிக்கிறேன். ஃபைன். எனக்கு டெம்ப்ளேட், க்ளவுட் ஃபார்மேஷன், ஸ்டாக் இது 3 இருக்குது. இது 3த்துக்கும் எதனால் அந்த 3த்தையும் நம்ம இன்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நான் ஃபஸ்ட்டு என்னோட க்ளவுட் ஃபார்மேஷனில் பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த டெம்ப்ளேட்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, எய்தர் இந்த டெம்ப்ளேட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜேசன் இல்லைனா வந்து யாமல் யூஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. எதர் ஜேசன் இல்லைனா யாமல் யூஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் இந்த டெம்ப்ளேட்டை. அதுக்கப்புறம் வந்து இந்த டெம்ப்ளேட் வந்து எய்தர் நீங்கள் டெம்ப்ளேட்டாக வந்து நீங்கள் கேன் பி கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். அதாவது பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆல்ரெடி நிறைய மாடல் டெம்ப்ளேட் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து எனக்கு ஜேசன் ஸ்கிரிப்டும் தெரியாது, யாமல் ஸ்கிரிப்டும் தெரியாது, நான் எப்படி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, எனக்கு இது ரெண்டும் புதுசாக இருக்குமே அப்படின்னு கேட்டோம்னா நம்ம ரொம்ப சிம்பிள், ஒன்றுமே கிடையாது. நம்மளுக்கு டெம்ப்ளேட் டிசைனர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெம்ப்ளேட் டிசைனரில் போயிட்டு நான் என்ன பண்ணிக்கலாம்னா, என்னென்ன ரிசோர்ஸ்லாம் வேணும்ட்டு நான் டிசைன் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே நம்மளுக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்துட்றாங்க. த்ரூ எய்தர் ஜேசன் ஆர் யாமல் ஸ்கிரிப்ட் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதே டெம்ப்ளேட்டில் தான் நான் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா கான்ஃபிகரேஷன் ஆக்ஷன்ஸ் கொடுத்துருக்கணும். நான் கான்ஃபிகரேஷன் ஆக்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன இந்த டெம்ப்ளேட் பண்ண போகுது, எந்தெந்த ரிசோர்ஸ்லாம் இது ப்ரொவிஷன் பண்ண போகுது அப்படிங்கிறது தான் இந்த கான்ஃபிகரேஷன் ஆக்ஷன்ஸ். கான்ஃபிகரேஷன்ஸ் ஆக்ஷனை பொறுத்து என்னோட ரிசோர்ஸ் வந்து லான்ச் ஆகும். Resource can be anything, EC2 or VPC, whatever it may be. Okay, this depends on your requirement. After that பார்த்தீங்கன்னா parameter definition. parameter definition அந்த டெம்ப்ளேட்லேயே எனக்கு வந்துடும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன சொல்கிறது, ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா அதுக்கு என்னென்ன பேராமீட்டர்லாம் நான் பாஸ் பண்ணலாம்னா அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து என்னோட பேராமீட்டராக இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் நான் லான்ச் பண்ண அப்படின்னா டியூரிங் த கிரியேஷன் என்னோட யூசருக்கு காட்டணும் எந்த இன்ஸ்டன்ஸ் டைப் நீ எடுத்துக்க போகிற அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் பேராமீட்டர் டெஃபினேஷன் சொல்லுவாங்க. இப்போ VPC கிரியேட் பண்ண போதுன்னா என்ன VPC வேணும், ப்ரைவேட் சப்நெட்டா பப்ளிக் சப்நெட்டா, என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன், அதாவது அந்த பேராமீட்டர்லாம் நான் ப்ராக்கெட்டில் பாஸ் பண்ணுவேன் நான் டியூரிங் எக்ஸிக்யூஷன். அது என்னென்ன நான் உங்களுக்கு காட்டுறேன் எந்த இடத்துல எனக்கு பேராமீட்டர் வருதுன்னு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் மேஜராக எனக்கு எதில் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ளவுட் ஃபார்மேஷன் டெம்ப்ளேட்டுங்கிற சனாரியில் நான் பார்க்கும்போது வருது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த இது வந்து எதர் ஜேசன் அண்ட் யாமல் ஸ்கிரிப்டில் தான் இருக்கணும். எனக்கு ஜேசன் யாமல் ஸ்கிரிப்ட் தரல அப்படின்னா டெம்ப்ளேட் டிசைனர்னு ஒருத்தங்க இருக்காங்க, அதுலேருந்து கூட நம்ம டிசைன் பண்ணிக்க முடியும் மேனுவலாக. அது நம்மளுக்கு ஸ்கிரிப்ட் கொடுக்குது. அடுத்து கான்ஃபிகரேஷன்ஸ் ஆக்ஷன்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறது இது இந்த கான்ஃபிகரேஷன் ஆக்ஷன்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பேன். அக்கார்டிங் டு த கான்ஃபிகரேஷன் ஆக்ஷன்ஸ் என்னென்ன ரிசோர்ஸ் நான் லான்ச் பண்ணுறதுக்கு நான் போட்டிருக்கணும் டெம்ப்ளேட்டில் அது எனக்கு லான்ச் பண்ணி தரும். பேராமீட்டர் டெஃபினேஷன், இப்போ என்ன ரிசோர்ஸ் அதுக்கான கன்சர்ன் பேராமீட்டர் வேணால் நம்ம த்ரூ டெம்ப்ளேட் வழியாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பக்காவாக டெம்ப்ளேட் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் வந்து 2 விதமாக வச்சுக்கலாம். நீங்கள் எதர் எந்த இடத்துல அப்படின்னு கேட்டிங்கன்னா எதர் S3ல வச்சுருந்து நீங்கள் கால் பண்ணலாம். எப்போ எனக்கு எக்ஸிக்யூஷன் அப்போ நீங்கள் கால் பண்ணிக்க முடியும்.
அது மட்டும் இல்லைனா ஆன்லைன்லேருந்தே கூட ஒரு சில இதெல்லாம் இருக்குது ரெபாசிட்டரிஸ், அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் கிராஃபிக்கலாக இந்த டெப்ளாய்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன் நான். ஸோ அடுத்து வந்து AWS Cloud Formation என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கைண்ட் ஆஃப் என்னோட ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ I'll explain. ஸோ ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லலாம். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வர்ற என்ன சொல்கிறது இருக்கக்கூடிய டெம்ப்ளேட்டை வந்து ப்ராசஸ் பண்ணுறது. எனக்கு டிசைன் ஏதாவது இருக்குது, டிசைனரில் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா அந்த டிசைனரை வந்து க்ரியேஷனுக்கு எனக்கு பிளாட்ஃபார்ம் தருது. பிளாட்ஃபார்ம் டு கிரியேட் டிசைனர். ஓகேவா? அடுத்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ரோல் பேக்கு இதெல்லாம் தான் நான் போடுவேன் நான். ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லியாச்சு. என்னன்னா இதான் என்னோட பிளாட்ஃபார்ம், எங்கே நான் ரன் பண்ண போகிறேன், என்னோட க்ளவுட் ஃபார்மேஷன் அப்படிங்கிறதுலேருந்து அதுதான் என்னோட கோர், அதுலேருந்து நான் ரன் பண்ணுவேன் நான். இந்த டெம்ப்ளேட் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். டெம்ப்ளேட் நீங்கள் இன்டர்நெட்லேருந்து எடுத்துக்கலாம், இல்லைனா நீங்களாக ஓனாக ரைட் பண்ணியிருக்கலாம், இல்லை வேறு யாராவது இருந்ததுன்னு நீங்கள் கேப்சர் பண்ணியிருக்கலாம், வேறு யார்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கலாம். என்ன மாதிரி டெம்ப்ளேட்டாக இருந்தாலும் அந்த டெம்ப்ளேட்டை ப்ராசஸ் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம் தான் கொடுக்குது. அஸ் வெல் அஸ் எனக்கு கோடிங்கே தரல, எனக்கு ஸ்கிரிப்டிங்கே தரல அப்படின்னா டெம்ப்ளேட் என்னால் கிரியேட் பண்ண முடியாதுல்ல. அதுக்காக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க AWS, என்னன்னா டிசைனர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது கிராஃபிக்கலாக இருக்கும். அது கொஞ்சம் அட் த பிகினிங் பீரியடில் வந்து நம்ம டிசைனரில் போட்டு நம்ம செக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டிசைனரை வந்து பிளாட்ஃபார்ம் கொடுக்குறது யார் அப்படின்னா அந்த க்ளவுட் ஃபார்மேஷன் தான். எனக்கு ஏதாவது எரர் டிடெக்ட் பண்ணி எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு அந்த எரரை வந்து ரோல் பேக் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட ரோல் பேக் தான். ரோல் பேக் எரர் டிடெக்ஷன். சரி ஃபைன், எனக்கு எல்லாமே பக்காவாக முடிஞ்சிருச்சு, எனக்கு பிளாட்ஃபார்ம் எல்லாமே வந்துருச்சு. ஸோ நான் கடைசியாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டெப்ளாய்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நான். ஸோ டெப்ளாய்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆப்வியஸாக இது தேவை, ஸ்டாக் அப்படிங்கிற டேர்ம் வந்து நீங்கள் புதுசாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் கேள்விப்படுறீங்க. ஸ்டாக்னா என்னென்னா த பிளேஸ் வேர் யூ கேன் எக்ஸிக்யூட் யுவர் டெம்ப்ளேட். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஆஃபீஸ்லலாம் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு டிக்கெட் க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த டிக்கெட் என்னத்துக்கு, த்ரூ அவுட் என்டையர் அந்த டிக்கெட் எண்டு க்ளோஸ் ஆகிற வரைக்கும் இடையில ஏதாவது அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது, இடையில ஏதாவது அந்த இஷ்யூ பற்றின எனக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா அந்த டிக்கெட் ஐடி அப்படிங்கிறத பேஸ் பண்ணி எனக்கு கிடச்சிரும். என்ன கிடச்சிரும், அதோட ஓவரால் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் எடுத்துட முடியும் என்னால். இல்லை அப்படின்னம்னா இப்போ எனக்கு ஆன்லைன்லலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னம்னா எனக்கு ரெஃபரன்ஸ் நம்பர், டிரான்சாக்ஷன் நம்பர்னு ஒன்று கிடைக்கும். இன்கேஸ் எனக்கு டிரான்சாக்ஷன் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இல்லைனா இதாக எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு நான் பேங்க் காண்டாக்ட் பண்ணேன்னா த்ரூ அவுட் எல்லா இன்ஃபர்மேஷனுமே அந்த பர்டிகுலராக அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு பேஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் இப்போ நம்ம பஸ் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம், இல்லைனா ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணோம்னா அந்த PNR நம்பரை வச்சுட்டு நான் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த PNR நம்பரு, என்னோட டிரான்சாக்ஷன் நம்பரு, அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய டிக்கெட்டிங் ஐடி, இதெல்லாம் என்னத்துக்கு அப்படின்னம்னா நிறைய இஷ்யூஸ் இருக்கும்போது, எனக்கு நிறைய திங்ஸ் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு இண்டிவிஜுவல் இன்ஃபர்மேஷனை நான் பிக் பண்ணி எடுக்கணுங்கிறதுக்காக யூனிக்காக கொடுக்கக்கூடிய வேல்யூஸ் தான் என்னோட டிக்கெட் நம்பரு, என்னோட PNR வேல்யூ எல்லாமே. அந்த யூனிக் PNR நம்பர், அந்த யூனிக் டிக்கெட் ஐடி வச்சுட்டு I'll be getting all the information about the particular ABC அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம அந்த பர்டிகுலர் திங்ஸுக்கு நம்ம அந்த யூனிக் நம்பரை வச்சு எல்லா இன்ஃபர்மேஷனும் பிக் பண்ணிட முடியும். இந்த ஸ்டாக் இஸ் த சேம் வே. இந்த க்ளவுட் ஃபார்மேஷனில் நான் வந்து நம்பர் ஆஃப் எப்படி சொல்கிறது, எத்தனை டெம்ப்ளேட் வேணாலும் நான் ரன் பண்ணிக்கலாம், எத்தனை ப்ராசஸ் டெப்ளாய்மெண்ட் வேணாலும் நான் போட்டுக்கலாம். ஒரே நேரத்தில் 10 போடுவேன், ஒரே நேரத்தில் 20 போடுவேன். ஒவ்வொரு ஸ்டாக்குன்னா ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸ்க்கு ஒரு ஸ்டாக் கிரியேட் ஆகும். எனக்கு ஒரு ஸ்டாக் நான் கிரியேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னம்னா, இந்த நம்ம எக்ஸாம்பிள் முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள்லேயே வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து VPC தனியாக க்ரியேட் பண்ணிக்கிறேன், சர்வர் தனியாக க்ரியேட் பண்ணிக்கிறேன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். சர்வருக்கு தனி டெம்ப்ளேட் போட்டுக்கோங்க, VPCக்கு தனி டெம்ப்ளேட் போட்டோம்னா ஆப்வியஸாக நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டாக்கு, அதாவது ஃபஸ்ட்டு சர்வர் டெம்ப்ளேட் ரன் ஆகும் பொழுது அதுக்கு தனி ஸ்டாக் நீங்கள் போட்டுக்கணும். ஏன்னா அப்போ தான் அது ஒரு ஐடி, ஸ்டாக் ஐடி மாதிரி கொடுத்து என்னென்னலாம் எரர் வருது, எந்த ஸ்டாக்கை நான் ரோல் பேக் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பேஸ்ட் ஆன் ஸ்டாக் தான். ஓகேங்களா? அதாவது இதை வந்து என்ன சொல்லலாம்னா ஒரு சர்வீஸ் ஈவெண்ட்னு சொல்லலாம். இது த பிளேஸ் வேர் யூ வில் எக்ஸிக்யூட் யுவர் JSON ஸ்கிரிப்ட். ஓகே, இந்த ஸ்டாக் கிரியேட் பண்ணி ஸ்டாக்கில் தான் நம்மளோட கிரியேட் பண்ணுவோம். ஸ்டாக்குங்கிறது கைண்ட் ஆஃப் ஒரு டிக்கெட் ஐடி மாதிரி. இஃப் எனிதிங் ஹேப்பன் டு மை பர்டிகுலர் ரிசோர்ஸ் டியூரிங் கிரியேஷன், இந்த ஸ்டாக் என்ன பண்ணுன்னா அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை மட்டும் ரிவோக் பண்ணும். இப்போ நான் 4 சர்வர் டெப்ளாய் பண்ணுறேன், 2 சர்வர் டெப்ளாய் ஆகிடுச்சு, 3ஆவது சர்வரில் எனக்கு எதாவது எரர் அடிக்குது அப்படின்னம்னா என்ன ஆகும் அப்படின்னம்னா இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் ரிசோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையும் ரிவோக் பண்ணும். இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, ஸ்டாக்குன்னு சொல்கிறாங்க.
நான் அதுக்கான டெஃபினேஷன் மாதிரி உள்ள இன்ஃபர்மேஷன் எழுதிடுறேன் ஸோ தட் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸ்டாக் is a place where you will run your template. Okay, இதான் பாயிண்ட் நம்பர் 1. Each deployment will have individual stack. If any error occurs during the deployment process, this stack will revoke. Deployment process resources will be revoked or rollback based on stack. புரியுதுங்களா? இதுதான் நம்ம ஐடியலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. எதில் அப்படின்னு பார்த்தோம்னா க்ளவுட் ஃபார்மேஷனில். ஸோ இந்த கான்செப்ட் நம்மளுக்கு தெரிஞ்சு கிளியராக புரிஞ்சிச்சு அப்படின்னம்னா நம்ம எதுக்கு போயிடலாம் அப்படின்னம்னா கான்ஃபிகரேஷன் பெர்ஸ்பெக்டிவ்க்கு போயிடலாம். எப்படி அந்த சர்வீஸ் நம்ம ஓப்பன் பண்ணணும் என்ன. ஸோ என்னோட AWS கன்சோலில் நான் லாகின் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இஃப் என்னோட AWS கன்சோலில் சர்வீசஸ்க்குள்ளே போனீங்க அப்படின்னம்னா க்ளவுட் ஃபார்மேஷன் அப்படின்னு நம்ம டைப் பண்ணணும். ஸோ க்ளவுட் ஃபார்மேஷனுங்கிறத நான் நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளவுட் ஃபார்மேஷனில் ஆல்ரெடி சம் ஸ்டாக்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. நான் அதை டெலீட் பண்ணிடுறேன். உங்களுக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி காட்டிடுறேன். ஆல்ரெடி ஒரு ஸ்டாக் க்ரியேட் ஆகிருக்குன்னா ஆல்ரெடி ஒரு ப்ராக்ரஸ் வந்து ரன் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஃபைன், நம்மளுக்கு எக்ஸிஸ்டிங்கில் உள்ள ஸ்டாக் வந்து டெலீட் ஆகிடுச்சு. ஸோ இதான் என்னோட கன்சோல். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா க்ளவுட் ஃபார்மேஷனுக்குள்ளே வந்தோன்னா என்னோட கன்சோல் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே கிரியேட் ஸ்டாக்னு கேட்டிருக்கு பாருங்கள். கிரியேட் ஸ்டாக்னா என்னென்னா அது பிளேஸ் வேர் யூ வில் ரன் யுவர் டெம்ப்ளேட். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே போனீங்க அப்படின்னம்னா கீழே இருக்குது பாருங்கள். ஸோ கிரியேட் டெம்ப்ளேட் ஃப்ரம் யுவர் எக்ஸிஸ்டிங் ரிசோர்ஸ். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இஃப் யூ ஆல்ரெடி ஹேவ் AWS ரிசோர்ஸ் ரன்னிங் the cloud farmer tool can create template from your existing resource அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா இந்த டெம்ப்ளேட் அப்படிங்கிறது என்னென்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு செட்டப் இருந்துச்சு அப்படின்னம்னா அந்த செட்டப்பை வேணாலும் நீங்கள் கேப்சர் பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட் நீங்கள் ஓனாக ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணணுன்ட்டு தேவை கிடையாது. ஓகே, உதாரணத்துக்கு ஒரு வாட்டி என்னோட சிஸ்ஆப்ஸ் இன்ஜினியர் வந்து மேனுவலாக எல்லாத்தையும் டிப்ளாய் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது அப்படியே நான் என்ன பண்ணிக்கலாம்னா டெம்ப்ளேட்டாக அப்படியே கேப்சர் பண்ணிக்கலாம். என்ன டூல் யூஸ் பண்ணினா க்ளவுட் ஃபார்மர் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. யூஸிங் த டூல் ஐ கேன் கேப்சர் தட் எக்ஸிஸ்டிங் ரிசோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதுக்காக நம்ம உள்ளது தான் இந்த ஆப்ஷன். ஓகே, எக்ஸிஸ்டிங் ரிசோர்ஸ் கேப்சர் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அடுத்து உள்ளது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன் அ டெம்ப்ளேட் அப்படின்னா டெம்ப்ளேட்ஸ் டெல் AWS cloud formation which AWS resource to provision and how to provision them. You can create cloud formation stack, you must submit a template அப்படின்னு சொல்கிறாங்க. Build and view template, you can drag and drop tool called cloud formation designer. நான் சொன்ன பார்த்தீங்களா டிசைனர்னு ஒன்று இருக்குது. ஸோ when I am struggling with the JSON or YAML script, we no need to worry about it. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா AWS cloud formation designerன்னு இருக்கிறதால இதுக்குள்ளே போய்ட்டு நான் என்ன பண்ணலாம்னா கிராஃபிக்கலாக என்னால் ஒரு எனக்கு என்ன தேவையோ அதை நான் கிராஃபிக்கலாக டிசைன் பண்ணிவிட்டு நான் அதை அப்படியே கேப்சர் பண்ணேன் அப்படின்னா டெம்ப்ளேட் அதாவது JSON YAML ஸ்கிரிப்ட்டுக்கு அதுவே எனக்கு கேப்சர் பண்ணி கொடுத்தது. யூஸிங் தட் ஐ கேன் ப்ரொவிஷன் நம்பர் ஆஃப் ரிசோர்ஸஸ் வாட் எவர் ஐ ரெக்வயர். ஓகே, அதுதான் என்னோட க்ளவுட் ஃபார்மேஷன் டிசைனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து க்ளவுட் ஃபார்மேஷன் ஸ்டாக் செட்னா என்ன? ஸ்டாக்னு நம்மளுக்கு தெரியும். ஸ்டாக் செட்னா என்னன்னா க்ளவுட் ஃபார்மேஷன் ஸ்டாக் செட் இஸ் அ கண்டெய்னர் ஆஃப் AWS cloud formation stack that lets you provision stack across AWS account and region by using single AWS cloud formation temple அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்டாக் செட்டை பொறுத்த வரைக்கும் என்னோட ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா the place where I can run my template அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் இப்போ நார்த் கலிஃபோர்னியாவில் இருக்கேன்னா ஐ வில் பி லான்ச்சிங் ரிசோர்ஸ் இன் நார்த் கலிஃபோர்னியா. இப்போ நான் வந்து என்னோட ரூட் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணியிருக்கேன்னா ஐ வில் பி லான்ச்சிங் ரிசோர்ஸ் இன் மை ரூட் அக்கௌண்ட் ஒன்லி. ஓகே, நான் இப்போ வந்து வேறு ஒரு அக்கௌண்ட்டுக்கு நான் லான்ச் பண்ணணும், வேறு ஒரு ரீஜனில் நான் போடணும் அப்படின்னா ஸ்டாக் செட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா?
ஸோ ஜென்ரலாக இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைனர் தான் பார்க்க போகிறோம் நம்ம. ஏன்னா எனக்கு எந்த ஒரு ஸ்கிரிப்டிங்கோ எந்த ஒரு ஐடியா ஒன்று நம்ம இப்போதைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேவா? இந்த டிசைனருக்குள்ளே போகிறேன். நான் டிசைன் டெம்ப்ளேட் கொடுத்துக்கிறேன். டிசைன் டெம்ப்ளேட் நம்மளுக்கு லோட் ஆகிட்டு இருக்கு. எனக்கு எப்படின்னா ஒரு கிராஃப் மாதிரி, நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் கிராஃப் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு ஒரு ஷீட் வந்துடும். லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா எல்லா சர்வீஸும் எனக்கு அவைலபிளாக இருக்கும். எந்த சர்வீஸ் வேணுமோ அதை போட்டு நான் டெப்ளாய் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் என்னோட கிராஃப்னு நான் சொன்னது. ஸோ இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சர்வீஸ் நேம் எல்லாமே காட்டும். ரிசோர்ஸ் டைப், என்ன கைண்ட் ஆஃப் நீங்கள் ரிசோர்ஸ் லான்ச் பண்ண போறீங்கன்னு. நான் இப்போ கரண்ட்டாக வந்து என்ன ரிசோர்ஸ் எடுத்துக்கலாம்னா, உதாரணத்துக்கு ஒரு S3 இல்லை IAMO அந்த மாதிரி எதாவது எடுத்துக்கலாம். இதான் S3குள்ளே போனோம்னா எல்லாம் எனக்கு காட்டும். S3 பக்கெட். ஸோ அந்த S3 பக்கெட்டை கிளிக் பண்ணி இங்கே நான் ட்ராக் பண்ணி கொண்டு வந்து போட்டுக்கிறேன் நான். ஓகே, இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கணும் அப்படின்னோம்னா இந்த இருக்கு பாருங்கள் ரைட் சைடில், அது கொடுத்தோன்னா எனக்கு பெருசாக காட்டும். ஸோ இது இதை கிளிக் பண்ண அப்படின்னோம்னா இந்த இருக்கு பாருங்க, AWS அக்கௌண்ட்டு S3 பக்கெட் அப்படின்னு எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. நம்ம பண்ண ஒவ்வொரு ஆப்ஷன் பண்ண என்ன ஆகும்னா எனக்கு இங்கே ரிசோர்ஸ் ஆட் ஆகிட்டே வரும், இங்கே ஸ்கிரிப்ட் ஆட் ஆகிட்டே வரும் எனக்கு. சரிங்களா? ஸோ இந்த இருக்கு பார்த்தீங்களா, சூஸ் டெம்ப்ளேட் லாங்குவேஜ் இதர் JSON ஆர் YAML. இங்கே பார்த்தீங்கன்னா YAML-க்கான கோடு இது. இப்போ நான் JSON கொடுத்தேன்னா JSON-க்கான கோடு மாறிடும். ஸோ இதில் நீங்கள் என்ன விதமான மாடிஃபிகேஷனும் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகிட்டே வரும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு பக்கெட்டுக்கு ஒரு பாலிசி நான் போட போகிறேன். அந்த பக்கெட் பாலிசியும் ட்ராக் பண்ணி கொண்டு வந்து வச்சுக்கிறேன். நான் ட்ராக் பண்ணிட்டு இங்கேருந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு இது கூட கொண்டு போய் நான் அட்டாச் பண்ணி விட்றேன். அதாவது என்னென்னா ஒரு பக்கெட்டுக்கு ஒரு பாலிசி கொடுத்துருக்கேன் நான், தெரியுதா? ஸோ இப்போ பார்த்தோன்னா அதுக்கான கீழே உள்ளது வந்து அதுக்கானது ரெடி ஆகிட்டு பாருங்கள் எனக்கு. ஓகே, ஒவ்வொருதும் நான் செலக்ட் பண்ண அதுக்கான கோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பில்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. நான் எதுவுமே மேனுவலாக பண்ணிக்கிறது இல்லை. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம மேனுவலாக நம்ம ஹோஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு சிம்பிளாக ஒரே ஒரு ரிசோர்ஸ் மட்டும் க்ளவுட் ஃபார்மேஷன்லேருந்து நான் ப்ரொவிஷன் பண்ணி காட்டுறேன். அதாவது என்னன்னா கரண்ட்டாக என்கிட்ட பக்கெட் மட்டும் இருக்குது. இந்த பக்கெட் வந்து நான் க்ளவுட் ஃபார்மேஷனில் நான் வந்து ஸ்கிரிப்ட் போடுறது எனக்கு தெரியாது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிசைனரில் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் இது மாதிரி நீங்கள் என்ன VPC-னாலும் கிரியேட் பண்ணிக்கலாம், ஒரு சர்வர் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் டிசைனரில் ஒரு S3 பக்கெட் நம்ம கிரியேட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களோட டிசைனிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வேணால் ட்ராக் பண்ணிக்கலாம் என்ன வேணாலும். இந்த டிசைனிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த அப்லோட் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்தீங்கன்னா கிரியேட் ஸ்டாக் ஆயிரும். அப்படின்னு என்னன்னா கரண்ட்டாக உள்ள டெம்ப்ளேட் இந்த டிசைனரில் உள்ள கோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாக்குக்கு எடுத்துகிட்டு போயிடும். ஸோ நம்ம என்ன பார்த்துருந்தோம், நம்ம கொஞ்சம் கீழே வந்தோம்னா இனிமேல் எக்ஸ்பிளனேஷன். ஸோ நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னோம்னா இதான் என்னோட டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட் டிசைனரில் நான் டிசைன் பண்ணிவிட்டு என்னோட க்ளவுட் ஃபார்மேஷன் வந்து அதை ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டாக்குக்கு எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுதான் நான் டிசைன் பண்ணிட்டேன். என்னோட க்ளவுட் ஃபார்மர் வந்து எப்போ ப்ராசஸ் பண்ணோம், பிஃபோர் கெட்டிங் இன் டு மை ஸ்டாக் இது வந்து என்னோட ப்ராசஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், நான் அப்லோட் கொடுக்குறேன், கிரியேட் ஸ்டாக் கொடுக்குறேன், லான்ச்சிங் த கிரியேட் ஆர் அப்டேட் ஸ்டாக் விசார்ட் வித் திஸ் டெம்ப்ளேட்னு எனக்கு வருது. ரீடைரக்ட் ஆகுது அந்த பேஜுக்கு. ஓகே, எனக்கு வந்து டெம்ப்ளேட் வந்துருச்சு. எங்கே வந்துருச்சு அப்படின்னம்னா எனக்கு ஒரு செகண்ட் லோட் ஆனிச்சு பார்த்தீங்களா, அந்த லோட் ஆன டைமில் என்ன ஆகும்னா என்னோட S3 பக்கெட்டில் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணி என்ன பண்ணுன்னா நான் கிரியேட் பண்ண டெம்ப்ளேட் டிசைனருக்கான கோடை வந்து அதில் தூக்கி போட்டுரும். அது எப்படி நம்ம வேலிடேட் பண்ணுறது S3ல ஆட்டோமேட்டிக்காக. இது நாட் ஓன்லி S3 நான் கிரியேட் பண்ணேன் அப்படின்ட்டு S3க்கெல்லாம் கிடையாது. நீங்கள் க்ளவுட் ஃபார்மேஷன் டிசைனரில் வாட் எவர் ரிசோர்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணாலும், உதாரணத்துக்கு EC2 இன்ஸ்டன்ஸாக இருக்கலாம், VPC-யாக இருக்கலாம், IAM-ஆக இருக்கலாம், வாட் எவர் நீங்கள் என்ன கான்ஃபிகரேஷன் பண்ணாலும் அந்த கான்ஃபிகரேஷன் டிசைனர்லேருந்து ஸ்டாக்குக்கு அப்லோட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த செகண்டில் ஒரு லோடிங் நடக்கும். அந்த லோடிங் ப்ராசஸில் என்ன நடக்கும்னா இன் AWS பேக்எண்ட் இன் S3 ஒரு பக்கெட் கிரியேட் ஆகி அந்த பக்கெட்குள்ளே உங்களோட கான்ஃபிகரேஷன் உங்களோட ஸ்கிரிப்ட் ஃபைல் போய் அந்த இடத்துல போய் விழுந்துருவாங்க. ஸோ அதெல்லாம் எங்கே விழுந்திருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம். நான் என்னோட S3குள்ளே போய்க்கிறேன். இப்போ கிரியேட் ஆகிருக்கு November 22, இப்போ தான் கிரியேட் ஆகிருக்கு எனக்கு. ஸோ இதுக்குள்ளே போனேன் அப்படின்னம்னா எனக்கு என்ன கிரியேட் ஆகிருக்குன்னா நியூ டெம்ப்ளேட். ஓகேங்களா, இந்த டெம்ப்ளேட் தான் என்னென்னா என்னோட JSON இல்லைனா என்னோட YAML ஃபார்மேட்டில் இருக்கும். இதை தான் அந்த ஸ்டாக் யூஸ் பண்ணிக்க போகுது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டாக்குள்ளே வந்தோடனே எனக்கு லொக்கேஷன் கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த லொக்கேஷனுக்குள்ளே போயிட்டு நான் வந்து என்ன பண்ணலான்னா அந்த பர்டிகுலர் இது நெக்ஸ்ட் டைம் இந்த பர்டிகுலர் ரிசோர்ஸ் வந்து இங்கே தான் இருக்கும் எப்பொழுதும். நெக்ஸ்ட் டைம் நான் லான்ச் பண்ண போகிறேன்னா டேரெக்டாக கிரியேட் ஸ்டாக் கொடுத்துட்டு ஸ்பெசிஃபிக் S3 பக்கெட் லொக்கேஷன் கொடுத்து இந்த லொக்கேஷன் கொடுத்தேன்னா இதுலேருந்து நான் மல்டிபிள் டைம்ஸ் போட்டுக்கலாம் நான். ஸோ இப்போ கரண்ட்டாக அது என்னோட ரெக்யர்மெண்ட் இல்லை. கரண்ட்டாக நான் டிசைன் கிரியேட் பண்ணதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பக்கெட் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். ஸோ ஸ்டாக் நேம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்டாக் ஒன்று கிரியேட் பண்ணணுன்னு. ஸ்டாக் நேம் என்ன கொடுக்கணும்னா டெஸ்டிங் ட்ரைனிங் S3 அப்படி நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட். ஸோ ஏதாவது கீ நேம் கீ பேர் எதுவும் டேக் நீங்கள் கொடுக்குறீங்களான்னு கேட்குறாங்க. டேக்லாம் ஆப்ஷனல் வேல்யூ தான், நான் எதுவும் அசைன் பண்ணல. ரோல் பேக் ட்ரிகர், ஏதாவது எனக்கு இஷ்யூ வந்துச்சுன்னா எவ்வளோ நேரத்தில் எனக்கு ரோல் பேக் ஆகணும், ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இஷ்யூ வரும்போது
எனக்கு இஷ்யூ வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரோல் பேக் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் நான். ஸோ இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன சொல்லும் ஆப்ஷன் கடைசியாக ரிவ்யூ பண்ணிக்கிறதுக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டெம்ப்ளேட் வந்து இந்த லொக்கேஷனில் வச்சிருக்கோம். நம்ம இந்த டெம்ப்ளேட் இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணோம், நம்ம டிசைனரில் போயிட்டு ஒரு S3 பக்கெட் எடுத்து போட்டேன் நான். ஸோ அந்த S3 பக்கெட்டுக்கு பதிலாக நீங்கள் என்ன மாதிரியான டிசைனரில் என்ன விதமான ரிசோர்ஸ் நீங்கள் பண்ணாலும் உங்களுக்கு வந்துடும். ஸோ டீட்டெயில்ஸ் வந்து என்னோட ஸ்டாக் நேம் இது கொடுத்துருக்கேன் நான். ஸ்டாக் கிரியேட் பண்ண போகிறேன், அந்த டெஸ்டிங் ட்ரைனிங் S3 கொடுத்துருக்கேன். ரோல் பேக் இன் 2 minutes கொடுத்துருக்கேன் நான். ஸோ நான் கிரியேட் கொடுத்துட்றேன், என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஷோயிங் 0 ஸ்டாக்னு காட்டுது, எனக்கு ரெஃப்ரெஷ் ஆகும், வந்துச்சு. கிரியேஷன் இன் ப்ராக்ரஸ். ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா உடனே 2 minutes வெயிட் பண்ணிட்டு ரோல் பேக் இன் ப்ராக்ரஸ்னு வந்துடும் எனக்கு. ஸோ 1 minute வெயிட் பண்ணலாம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த கிரியேஷன் அண்ட் ப்ராக்ரஸ்ங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன் நான். கிளிக் பண்ணிட்டு போனோம்னா இதோட என்ன ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத எனக்கு காட்டும். இங்கே க்ளவுட் ஃபார்மேஷன் ஈவெண்ட்ஸ் இருக்குது. அது என்ன பண்ணோம்னா இந்த ஸ்டாக் என்னென்னலாம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது எனக்கு ஒரு S3 பக்கெட் வந்து கம்ப்ளீட்டட்னு காட்டுறாங்க. அந்த பக்கெட்டோட நேம் வந்து ஃபிசிக்கல் ஐடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லெட்ஸ் செக் பண்ணலாம். இன்னும் ஸ்டாக் கம்ப்ளீஷன் வந்து ஃபுல்லாக முடியலை. நான் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், ஒரே ஒரு பக்கெட் தான் இருக்குது எனக்கு as of now. மேபி நம்ம புதுசாக கிரியேட் பண்ண க்ளவுட் ஃபார்மேஷன்லேருந்து கிரியேட் பண்ண பக்கெட் வந்து ஹோஸ்ட்டாக இருக்கான்னு பார்க்கலாம். சாரி, நான் மெயின் ரூட்குள்ளே போய்க்கிறேன். ஓகே, எனக்கு க்ளவுட் ஃபார்மேஷன்லேருந்து ப்ரொவிஷன் பண்ண டெஸ்டிங் ட்ரைனிங் S3 அப்படிங்கிற பக்கெட் எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. நான் ஸ்டாக் நேம் கொடுத்து கிரியேட் பண்ண பார்த்தீங்களா, டெஸ்டிங் ட்ரைனிங் S3. இந்த S3B3MO09B அப்படிங்கிறது அந்த டிசைனரில் நான் தூக்கி வைக்கும்போது வந்த ஒரு நம்பர். அந்த நம்பரை வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ ஹைடெக் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு அந்த இடத்துல நேம் கொடுத்தோம்னா அந்த பக்கெட் நேம் அந்த இடத்துல ஹைடெக் இன்ஸ்டியூஷன் வந்துடும் எனக்கு. ஸோ இது வந்து எனக்கு எங்கேருந்து ப்ரொவிஷன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளவுட் ஃபார்மேஷன்லேருந்து தான் எனக்கு ப்ரொவிஷன் ஆயிருக்கு அந்த பர்டிகுலர் பக்கெட்டு. பட் ஸ்டில் இன் ப்ராக்ரஸில் முடியல. அதாவது என்னன்னா வேலிடேஷன் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஓவரால் எனக்கு இந்த இடத்துல வந்து என்னன்னா ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட்டட். ஓகே, எனக்கு கிரியேட் கம்ப்ளீட்டட்னு எனக்கு இந்த மாதிரி காட்டிடும். ஓகேவா? ஸோ இன் பிட்வீன் எனக்கு பக்கெட் கிரியேட் பண்ணும்போது ஏதாவது இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா எனக்கு ஈவெண்ட்டில் பார்த்துக்கலாம். எனக்கு ரிவோக்கிங் அப்படின்னு எனக்கு வந்துடும். ஸோ அவுட்புட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான் எந்த கீயும் நான் செட் பண்ணல. அதாவது நான் கீ நான் ஆப்ஷன் கேட்டுச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஏதாவது ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தா எனக்கு அவுட்புட் இங்கே வந்திருக்கும். ரிசோர்ஸ் வந்து ஆப்வியஸாக S3 இந்த பக்கெட் தான் எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. இந்த பக்கெட் நான் ரைட் கிளிக் பண்ணி நியூ டேப்ல கொடுத்தா S3க்கு போயிடும் எனக்கு. இந்த ரிசோர்ஸ் தான் எனக்கு லான்ச் ஆயிருக்கு. இந்த இடத்துல நீங்கள் EC2ல நீங்கள் டெப்ளை பண்ணிங்கன்னா EC2 வந்துடும். இல்லைனா வேறு ஏதாவது VPCயில் டெப்ளை பண்ணிங்கன்னா VPCங்கிறது எனக்கு வந்துடும். இந்த இன்ஃபர்மேஷன் நான் உள்ளே வந்து தான் பார்க்கணுமானா இல்லை, ஜென்ரல் பேசிக் இன்ஃபர்மேஷன் வெளிலேருந்து கூட நம்ம பார்த்துக்க முடியும் நம்மளால். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே இன்ஃபர்மேஷன்ஸ் அங்கேயும் காட்டும். ஓவர்வியூ, செலக்ட் ஸ்டாக் கேட்டிருக்காங்க. ஓகே, ஓவர்வியூ, இது என்னோட ஸ்டாக் ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அங்கே பார்த்து அதே இன்ஃபர்மேஷன் இங்கேயும் பார்த்துக்க முடியும் நம்மளால். ஓகேவா? ஸோ இதான் டெம்ப்ளேட், எனக்கு டெம்ப்ளேட் கிரியேட் ஆகிட்டு பாருங்கள். ஒரு வாட்டி லான்ச் பண்ணிட்டு கூட நீங்கள் புதுசாக இதை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் நீங்களே மேனுவலாக கூட அந்த டெம்ப்ளேட் நம்ம பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கிரியேட் பண்ணுறது, எங்கேருந்து க்ளவுட் ஃபார்மேஷன் டிசைனர்லேருந்து நம்ம கிரியேட் பண்ணுறது. இப்போ இதே டிசைனரில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை டெலீட் பண்ணுறேன். சேம் வே இந்த பக்கெட் ரெண்டுத்தையுமே டெலீட் பண்ணிடலாம். ஏன்னா அடுத்த ஸ்டாக் கிரியேட் பண்ணுறதுக்கு இட் வில் பி கிரியேட்டிங் நியூ பக்கெட். ஸோ ஐ நோ நீட் ஆஃப் திஸ். அப்படி அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கெட்டில் ரொம்ப பெரிய காம்ப்ளெக்ஸான கான்ஃபிகரேஷன்லாம் எதுவும் இல்லை. ஓகே ஃபைன். இப்போ என்னோட S3 பக்கெட் வந்து எம்டியாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன், எனக்கு இது வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னம்னா புதுசாக வந்து கிரியேட் நியூ ஸ்டாக் கொடுக்குறேன் நான். லாஸ்ட் டைம் என்ன பண்ணேன், டிசைனர் போயிட்டு டிசைனர்லேருந்து நான் ஸ்டாக் கிரியேஷன் கொடுத்தேன் நான். டிசைனர் போயிட்டு டிசைனர் டெம்ப்ளேட்லேருந்து ஸ்டாக் கிரியேஷன் கொடுத்தேன் நான். ஸோ நவ் வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐம் கோயிங் டைரக்ட்லி கிரியேட்டிங் டிசைனர் டிசைன் டெம்ப்ளேட். இப்போ நான் கிளிக் பண்ணேன்னா எங்கே போயிடும்னா அந்த பழைய கன்சோலுக்கு போயிடும். டிசைன் பண்ணிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போயிடும் எனக்கு. ஸோ எனக்கு அது தேவையில்லை, லாஸ்ட் டைமே அதை நான் பார்த்துட்டேன் அப்படின்ட்டு. S3 நான் ஆல்ரெடி ஏதாவது S3 பக்கெட்டுக்குள்ளே இப்போ உனக்கு நீங்கள் நார்மலாக JSON ஸ்கிரிப்டோ YAML ஸ்கிரிப்டோ வச்சிருந்தீங்கன்னா S3ல அப்லோட் பண்ணிட்டு அந்த URL டேரெக்டாக கொடுத்தீங்கன்னா அங்கேருந்து எடுத்துக்குது. அப்லோட் டெம்ப்ளேட் டு S3 எப்படின்னா ப்ரௌஸ் லோக்கல் ஃபைல் ஏதாவது நம்ம வச்சிருந்தோம்னா லோக்கலாக கூட நீங்கள் JSON ஃபைலை ப்ரௌஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ செலக்ட் சாம்பிள் டெம்ப்ளேட்னா ஆல்ரெடி இன்டர்நெட்லலாம் இருக்குது நம்மளுக்கு ஒரு சில டெம்ப்ளேட்டை, அந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 செகண்ட். ஸோ இந்த சாம்பிள் டெம்ப்ளேட் கொடுத்தோன்னா என்ன ஆகுது அப்படின்னம்னா, அதாவது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஸ்டாக்லேருந்து என்ன பண்ணேன், சாம்பிள் டெம்ப்ளேட் கிளிக் பண்ணி மோர் அப்படிங்கிறத நான் கொடுத்தேன். நான் மோருங்கிற ஆப்ஷன் கொடுத்தோம்னா இட் இஸ் டிஃபால்ட்லி ரீடைரக்டிங் டு மை AWS கிளவுட் ஃபார்மேஷன் டெம்ப்ளேட். இந்த கிளவுட் ஃபார்மேஷன் டெம்ப்ளேட்ஸில் போயிட்டு எல்லாமே இதில் இருக்குது. இதில் நான் ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறேன்னா சாம்பிள் டெம்ப்ளேட் மட்டும் கொடுக்குறேன் நான். அப்பார்ட் ஃப்ரம் சாம்பிள் டெம்ப்ளேட் யூ வில் பி கெட்டிங் ஆல் த டெம்ப்ளேட்ஸ் ஹியர்.
ஸோ இதுக்குள்ளே போனோம் அப்படின்னம்னா எனக்கு எல்லா சர்வீஸும் இந்த இடத்துல டிஃபால்ட்டாக காட்டும். எனக்கு அமேசான் ஆட்டோ ஸ்கேலிங், பேட்சிங், கான்ஃபிகரேஷன், டைனமோ டிபி, EC2, எலாஸ்டிக் கேஷ், பீன் ஸ்டாக், லோட் பேலன்சர், உங்களுக்கு ரவுட் 53, ஹெட் ஷிஃப்ட் என்ன சர்வீஸ் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா AS EC2 வேணும்னா EC2குள்ளே இங்கே வந்துடும். இங்கே எனக்கு காட்டியிருக்காங்க பாருங்கள், டெம்ப்ளேட் நேம் என்ன அப்படின்னம்னா அமேசான் EC2 இன்ஸ்டன்ஸ் இன் செக்யூரிட்டி குரூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து ஒரு செக்யூரிட்டி குரூப்போட எப்படி கிரியேட் பண்ணுறது. இப்போ நான் அதில் வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வியூவை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் நியூ டேப் கொடுக்குறேன். நான் கொடுத்தோன்னா என்ன ஆகுதுன்னா எனக்கு இந்த மாதிரி ஜேசன் ஸ்கிரிப்ட் காட்டுது. எனக்கு இது வந்து என்னத்துக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. இந்த மேப்பிங், ரிசோர்ஸு, அப்புறம் வந்து அவுட்புட், டிஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு AWS டெம்ப்ளேட் இருக்குது, அந்த ஒரு கிளவுட் ஃபார்மேஷன் டெம்ப்ளேட் இருக்குது. அந்த கிளவுட் ஃபார்மேஷன் டெம்ப்ளேட்டை வந்து நான் எழுதியிருக்கேன். அந்த ஃபியூச்சரில் வந்து இப்போ வேற ஒரு பர்சன் பார்க்க போகிறாங்க அப்படின்னம்னா அவங்க இந்த ஸ்கிரிப்ட் என்னத்துக்காகன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக உள்ளது அந்த டிஸ்கிரிப்ஷன். ஸோ சாம்பிள் அக்னாலஜ்மெண்ட் ஃபார் திஸ் டெம்ப்ளேட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து என்னன்னா AWS டெம்ப்ளேட் ஃபார்மேட் வெர்ஷன். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் சம்திங் கால்டு AWS டெம்ப்ளேட், அப்புறம் வந்து டிஸ்கிரிப்ஷன், பேராமீட்டர், மேப்பிங், ரிசோர்ஸ், அவுட்புட். ஸோ இது என்ன கதை, இது என்ன நான் இப்போ புதுசாக நான் போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான திங்கு. இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படியே கேப்சர் பண்ணி காப்பி பண்ணி எங்கே கொண்டு போகிறேன், என்னோட பெயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறேன். ஓகே ஃபைன். ஸோ என்னது இது, எதனால் இதை நம்ம கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த AWS டெம்ப்ளேட், அப்புறம் அந்த டிஸ்கிரிப்ஷன், பேராமீட்டர், மேப்பிங், ரிசோர்ஸ் குரூப், அவுட்புட், இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு கிளவுட் ஃபார்மேஷன் டெம்ப்ளேட்டாக இருந்தாலும் நான் ஒரு சோர்ஸ் கோடு எனக்கு இன்டர்நெட்லேருந்தே கிடைக்கிது, இல்லை சோர்ஸ் கோடு நானாக டைப் பண்ண போகிறேன், இல்லை நான் வந்து டிசைனர் மூலமாக நான் டிசைன் பண்ணிவிட்டு அதுலேருந்து சோர்ஸ் கோடு எடுக்கிறேன் அப்படின்னம்னா எனக்கு வந்து மொத்தம் இதில் இருக்கக்கூடிய ஒரு 6 டெர்மினாலஜி, அதாவது ஒரு 6 டாபிக் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. என்ன மாதிரி டாபிக் அப்படின்னா எந்த டெம்ப்ளேட்டாக இருந்தாலும், ஈவன் இஃப் யூ டேக்ஸ் எனி JSON கோட் ஆர் எனி YAML கோட், when you are applying that code into your cloud formation, இந்த 6 டாப்பிக்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இருக்கும். என்ன அந்த 6 டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா என்னோட டெம்ப்ளேட் வந்து எது மாதிரி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டெப்ளாய்மெண்ட்டுக்கு நீங்கள் கோட் ரைட் பண்ண போகிறீங்க அப்படின்னா AWS டெம்ப்ளேட் ஃபார்மேட் வெர்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் இந்த ஃபார்மேட் வெர்ஷன் தான் கொடுக்கணும். அஸ் பர் AWS ஸ்டாண்டர்ட் இது ஒரே ஒரு வெர்ஷன் வந்து நம்மளை கொடுக்க சொல்கிறாங்க. இது ஏன் எதுக்கு அப்படின்லாம் கிடையாது. இந்த ஃபார்மேட் வெர்ஷன் கொடுத்தோம்னா என்னோட ஸ்டாக் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா. ஸோ 2010-09-09 அப்படிங்கிறது டபுள் கோட்ஸில் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிடுங்க. வேறு எதுவும் நீங்கள் ரொம்ப பெருசாக ஸ்பெசிஃபை பண்ண தேவையில்லை. அடுத்து செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட டெம்ப்ளேட் நீங்கள் JSONலையோ YAMLலையோ ரைட் பண்ணும்போது செகண்ட் திங் நீங்கள் என்ன மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னம்னா டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது. இந்த டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா எக்ஸ்பிளைனிங் த ப்ரோக்ராம் இன் வேர்ட். அதாவது என்னென்னா இந்த ப்ரோக்ராம் வந்து இப்போ நான் என்னத்துக்கு நான் கிரியேட் பண்ண போகிறேன், ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் வித் ஒரு செக்யூரிட்டி குரூப் கூட ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் நான் கிரியேட் பண்ணி என்னோட செக்யூரிட்டி குரூப்பில் ஏதாவது ஒரு போர்ட் ஒயிட்லிஸ்ட் பண்ணுறதுக்காக நான் கிரியேட் பண்ணுறேன். இந்த கோடு வந்து இப்போ நான் எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமா 1 வருஷத்துக்கு அப்புறமா வேற ஒரு யூசர் பார்க்கும்போது இதை பார்த்தோன்னே எனக்கு புரியணும். உள்ளே போயிட்டு நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கோடெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதை விட இதை எனக்கு பார்த்தோன்னே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். என்ன மென்ஷன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு செக்யூரிட்டி குரூப் அட்டாச் பண்ணுறதுக்கான பர்பஸ்க்கு தான் இந்த நான் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உள்ளது தான் என்ன அப்படின்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் நான் மென்ஷன் பண்ணுவேன் நான். ஸோ சேம் வே இந்த ப்ரோக்ராம் என்ன பர்பஸ்க்கு கோயிங் டு பி யூஸோ அந்த பர்பஸை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருவேன் நான். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் பார்த்துட்டு நம்ம பேராமீட்டர் பார்க்கலாம், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரிசோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னம்னா இந்த JSON ஸ்கிரிப்ட் வழியாவோ இல்லைனா இந்த YAML டெம்ப்ளேட் வழியாவோ நான் என்ன சொல்ல போகிறேன்னா நான் EC2 இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு ரிசோர்ஸும் செக்யூரிட்டி குரூப் அப்படிங்கிற ஒரு ரிசோர்ஸும் நான் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ரிசோர்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் நான் இங்கே கொடுப்பேன். அண்ட் ஆல்சோ இந்த ரிசோர்ஸ் வந்து எப்படி லான்ச் ஆக போகுது, நாட் ஒன்லி EC2 S3 எந்த ரிசோர்ஸ் நம்ம எந்த ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக நான் டெம்ப்ளேட் நான் எழுதுறனோ அதை வந்து நான் ரிசோர்ஸில் நான் மென்ஷன் பண்ணுவேன் நான். ஸோ ஆஃப்டர் தட் பேராமீட்டர்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு AWS EC2 இன்ஸ்டன்ஸ் நான் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா வச்சுக்கோங்களேன். இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து என்னென்ன இன்ஸ்டன்ஸ் டைப்பெல்லாம் இருக்குது, T2 மைக்ரோ, T2 நானோ, R3 லார்ஜ், R3 X லார்ஜ், MX லார்ஜ், M3 லார்ஜ், அந்தமாரி நிறைய இன்ஸ்டன்ஸ் டைப் இருக்குது. அந்தமாரி நான் பேராமீட்டரில் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். டியூரிங் ஸ்டாக் கிரியேஷன் நான் வந்து எந்த இன்ஸ்டன்ஸ் டைப் வேணும் அப்படிங்கிறத நான் வந்து பேராமீட்டரில் செலக்ட் பண்ணிப்பேன் நான். மேப்பிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறீங்கன்னா இட் வில் பி இன்க்ளூட் த டிபெண்டன்சி பிட்வீன் AWS ரிசோர்ஸஸ்.
இப்போ பேராமீட்டரில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறதுக்கும் AWS ரிசோர்ஸுக்கும் ஒரு இன்டர்லிங்க் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் அப்படின்னம்னா நான் வந்து இன்ஸ்டன்ஸ் டைப்பு என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். இதே நான் VPC கிரியேட் பண்ண போகிறேன்னா வச்சுக்கோங்களேன், ப்ரைவேட் சப்நெட்டா பப்ளிக் சப்நெட்டா, இல்லை நான் ஒரே ஒரு சப்நெட் நான் கிரியேட் பண்ண போகிறேன்னா எந்த VPCக்குள்ளே போடணும் அப்படிங்கிறத நான் பேராமீட்டராக கொடுப்பேன் நான். புரியுதுங்களா? இப்போ நான் வந்து ஒரு எலாஸ்டிக் IP நான் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன்னா எந்த சர்வருக்கு நான் அசைன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் பேராமீட்டரில் கொடுத்துருப்பேன் நான். இப்போ நான் என்னோட ஸ்கிரிப்டோட காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்களேன். உங்களுக்கு பேராமீட்டர் மட்டும் என்னோட ரிசோர்ஸ் இங்கே நான் என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன், ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் வேணும், என்னோட இன்ஸ்டன்ஸ் டைப்பு, இன்ஸ்டன்ஸ் செக்யூரிட்டி குரூப்பு, கீ நேமு, இந்த மாதிரி நிறைய எனக்கு இதில் பார்த்துருக்கிறது எல்லாமே என்ன பண்ணியிருக்கேன் நான். ரிசோர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பிங்க் கலரில் உள்ளதை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள், லெஃப்ட் சைடில் உள்ளது பார்க்காதீங்க. இந்த பிங்க் கலரில் நான் வந்து இந்த ரிசோர்ஸ் என்ன கொடுக்க போகிறேன், ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் தான் நான் கிரியேட் பண்ண போகிறேன். அதே மாதிரி இன்ஸ்டன்ஸ் டைப்பு, இன்ஸ்டன்ஸ் செக்யூரிட்டி குரூப், இது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட ரிசோர்ஸு. இந்த கரஸ்பாண்டிங் ரிசோர்ஸுக்கு பேராமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா T2 மைக்ரோ, T2 நானோ, இதெல்லாம் என்னோட இன்ஸ்டன்ஸ் டைப்பு. புரியுதுங்களா? அந்த பர்டிகுலர் ரிசோர்ஸ்க்கு வந்து என்னென்னலாம் எனக்கு தேவையோ அதெல்லாம் எனக்கு பேராமீட்டரில் கொடுத்துருக்கேன் பாருங்க. நான் என்ன இன்ஸ்டன்ஸ் டைப் வேணுங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கலாம் மேனுவலாக. ஓகே, அதுதான் பேராமீட்டர்னு சொல்கிறாங்க. இப்போ லெட்ஸ் சே எக்ஸாம்பிள் நான் வந்து ரிசோர்ஸில் வந்து என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு சப்நெட் கிரியேட் பண்ணுறதுக்கு AWSல ஒரு சப்நெட் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா பேராமீட்டரில் எத்தனை VPC இருக்குன்னு நான் கொடுப்பேன். இங்கே எப்படி எத்தனை இன்ஸ்டன்ஸ் டைப் இருக்குன்னு கொடுத்துருக்கேன். சேம் வே I'll be giving how many VPs are available in this particular account. ஓகே, இதுதான் வந்து ரிசோர்ஸுக்கும் பேராமீட்டருக்கும் உள்ள ரிலேஷன். இந்த மேப்பிங் அப்படிங்கிறது என்னன்னா எந்தெந்த திங்லாம் நீங்கள் பேராமீட்டரில் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுறீங்களோ, அதாவது விச் ஹெல்ப் டு கிரியேட் ரிசோர்ஸ், அதுக்கான சப்போர்ட்டட் பேக்கேஜ்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா மெட்டடேட்டா மேப்பிங் அப்படிங்கிறது இட் இஸ் இன்க்ளூடிங் த டிபெண்டன்சி பிட்வீன் AWS ரிசோர்ஸ் அண்ட் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இதுக்குள்ள என்னென்ன பேராமீட்டர்லாம் வருதோ அதை நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். நம்ம என்னென்ன AMI ID வருது, என்னென்ன AMIல அவைலபிள், ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நான் பேராமீட்டரில் மேப்பிங்கில் வந்து நான் அசைன் பண்ணுறேன். அவுட்புட் அப்படிங்கிறது என்னென்னா இந்த டெம்ப்ளேட் வந்து ரன் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் வாட் ஆர் த இன்ஃபர்மேஷன் ஐ ஷுட் சி. இப்போ ஆப்வியஸாக இப்போ இதில் நான் ஈஸி டு இன்ஸ்டன்ஸும் செக்யூரிட்டி குரூப்பும் தான் வந்து நான் கிரியேட் பண்ணுற மாதிரி நான் டெம்ப்ளேட் இருக்குது எனக்கு. இந்த செக்யூரிட்டி குரூப்பும் செக்யூரிட்டி குரூப்பும் ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் அதோட என்ன இன்ஸ்டன்ஸ் ஐடி என்ன அதோட எந்த ரீஜனில் அது ஸ்பெசிஃபையாக இருக்குது அதை பற்றின இன்ஃபர்மேஷன். செக்யூரிட்டி குரூப்னா செக்யூரிட்டி குரூப்போட ஐடி, செக்யூரிட்டி குரூப்போட நேம் என்ன, ஈஸி டு இன்ஸ்டன்ஸோட ஐடி, ஈஸி டு இன்ஸ்டன்ஸோட நேம் என்ன, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு அவுட்புட்டில் அட் த எண்ட் எனக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து என்னத்துக்கு அப்படின்னா அந்த JSON அப்படிங்கிறது ஜஸ்ட் நம்ம வியூ பண்ணி ஈஸியாக இருக்கே அப்படின்னு பார்த்துக்கிறதுக்கு. இந்த ரா டேட்டான்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா பக்கத்தில், அந்த ரா டேட்டாவை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். ரா டேட்டா கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் என்னோட ஸ்கிரிப்ட் ஆக்சுவலாக. ஓகே, இதுக்கு முன்னாடி நான் காட்டிகிட்டு இருந்தது உங்களுக்கு இந்த எந்த ஒரு டெம்ப்ளேட்டாக இருந்தாலும் இந்த 6 பேர் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக காட்டினது தான் இந்த பர்டிகுலர் பாயிண்ட். எந்த ஒரு டெம்ப்ளேட்டாக இருந்தாலும் இந்த 6 பேர் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. இந்த 6 பேர் என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா எந்த ஒரு ஸ்கிரிப்டாக இருந்தாலும் ஈஸியாக அவங்களால கிரியேட் பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் ஸ்கிரிப்ட் பற்றி பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்களா AWS டெம்ப்ளேட் வெர்ஷன் அப்படிங்கிறது எனக்கு இங்கே இருக்குது. எல்லா இதுக்குமே இதுதான் காமனாக வரும். இஃப் யூ டேக் எனி AWS cloud formation template, the first line would be start from AWS template format version and this 2009. This will be same thing will be coming for every cloud formation template. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் நான் சொன்ன பார்த்தீங்களா யூசருக்கு புரிகிற மாதிரி AWS this cloud formation template easy to instance with security group, create an easy to instance group running Amazon Linuxங்கிற AMI யூஸ் பண்ணிவிட்டு this based on the region which stack is running. ஸோ அதான் இந்த பர்டிகுலர் cloud formation template என்னத்துக்கு யூஸ் ஆக போகுது அப்படிங்கிறத அங்கே சொல்லியிருக்காங்க நம்ம. ஸோ அடுத்து பேராமீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த பேராமீட்டர் வந்து நம்ம ரிசோர்ஸ் பார்த்துட்டு இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ தட் ஈஸியாக இருக்கும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. அடுத்து மேப்பிங் இருக்குது. இதுவுமே நம்ம ரிசோர்ஸ் பேராமீட்டர் ரெண்டுத்தையும் பார்த்துட்டு கடைசியாக வந்து மேப்பிங் பார்த்துக்கலாம். இப்போ நான் எங்கே போகிறேன்னா ரிசோர்ஸ் பார்க்க போகிறேன். நான் இந்த பாருங்கள் என்னோட ரிசோர்ஸ் இதை எனக்கு ரிசோர்ஸில் கொடுத்துருக்குது. ரிசோர்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, ரிசோர்ஸ்னு ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு ஓப்பன் கர்லி பிரேசஸ் கொடுத்துட்டு ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் டைப் என்ன இன்ஸ்டன்ஸ்னா எங்கே கால் பண்ணிடுறது, பேராமீட்டர் கால் பண்ணிடுறோம். என்னென்ன டைப் ஆஃப் AWS இன்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு. ப்ராப்பர்ட்டி இன்ஸ்டன்ஸ் டைப் ரெஃபரன்ஸ் டு இன்ஸ்டன்ஸ் டைப்னு மேலே கொடுத்துருக்காங்களா. ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு இன்ஸ்டன்ஸ் டைப் ரெஃபரன்ஸ் டு ஈஸி இன்ஸ்டன்ஸ் டைப். அப்படின்னா அங்கே பேராமீட்டரில் இன்ஸ்டன்ஸ் டைப்னு கொடுத்து நிறைய டைப் கொடுத்துருக்கேன் நான். என்னென்ன இன்ஸ்டன்ஸ் டைப் T2 மைக்ரோ, T2 நானோ, X large, MX large நிறைய இன்ஸ்டன்ஸ் டைப் இது பேராமீட்டரில் கொடுத்துருக்கோம். அந்த பேராமீட்டர்லேருந்து இன்ஃபர்மேஷன் இது ஃபெச் பண்ணிக்கும். செக்யூரிட்டி குரூப் ரெஃபரன்ஸ் இன்ஸ்டன்ஸ் செக்யூரிட்டி குரூப், அதே மாதிரி அந்த பேராமீட்டரில் செக்யூரிட்டி குரூப்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கும். கீ நேம் ரெஃபரன்ஸ் கீ நேம் அங்கே நம்ம கொடுத்துருக்கோம். அதுலேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கும். இமேஜ் ஐடி என்னவோ அதை நம்ம AMI ஐடி எதை நம்ம லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. செக்யூரிட்டி குரூப்புக்கும் அதே மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம என்ன போர்ட் நம்பர் ஓப்பன் பண்ணுறோங்கிறீங்க நான் மென்ஷன் பண்ணியிருக்க பாருங்க. TCP ஃப்ரம் போர்ட் நம்பர் வந்து 22 டூ போர்ட் நம்பர் வந்து 22 CIDR ரெஃபரன்ஸ் SSH லொகேஷன் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம ஏதாவது அந்த செக்யூரிட்டி குரூப்பில் என்ன போர்ட்டை நான் ஒயிட் லிஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது இதுதான் நான் வந்து ரிசோர்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நான்.
ஸோ இதில் நீங்கள் விபிசி கிரியேட் பண்ணணுமா, எது கிரியேட் பண்ணாலும் என்ன கிரியேட் பண்ணுவீங்க, நீங்கள் விபிசிக்கு கோட் ரைட் பண்ண போறீங்கன்னா ரிசோர்ஸு ஓப்பன் parenthesis ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் போல விபிசி டபுள் கோட்ஸ்குள்ளே ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே என்னென்ன வேணுமோ அதை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்கான டெம்ப்ளேட்டை இன்டர்நெட்டில் ஆல்வேஸ் அவைலபிள். நீங்கள் பார்த்துட்டு ஜஸ்ட் நீங்கள் மைனர் சேஞ்சஸ் மட்டும் பண்ணிவிட்டு உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட முடியும். அவுட்புட் என்ன கொடுத்துருக்கேன் நான், இன்ஸ்டன்ஸோட ஐடி எனக்கு பிரிண்ட் பண்ணேன், அவைலபிலிட்டி ஜோன் எனக்கு பிரிண்ட் பண்ணேன், பப்ளிக் ஐபி அட்ரஸ் என்னவோ அதை எனக்கு இன்ஸ்டன்ஸோட பப்ளிக் ஐபி எனக்கு பிரிண்ட் பண்ணேன், டிஎன்எஸ் பிரிண்ட் பண்ணுங்கிற இன்ஃபர்மேஷன் எனக்கு அவுட்புட்டாக பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். இந்த அவுட்புட் இந்த டெம்ப்ளேட்டை ரன் பண்ணும்போது கடைசியாக நம்மளுக்கு புரியும் என்னத்துக்கு அப்படின்ட்டு. அப்படியே கொஞ்சம் மேலே போனோம் அப்படின்னா ரிசோர்ஸ் முடிச்சுட்டு என்னோட பேராமீட்டர் இருக்குது. பேராமீட்டர் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கீ நேம் என்ன, நேம் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஈஸி டு கீப்பர் எனேபிள் எஸ்எஸ்ஹெச் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் டைப், அங்கே ரெஃபரன்ஸ் கீ நேம்னு கொடுத்தது இதுதான் ரெஃபர் பண்ணுறாங்க, அங்கே ரெஃபர் இன்ஸ்டன்ஸ் டைப்புங்கிறது இதுதான் ரெஃபர் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் இவ்வளோ அலோடட் வேல்யூஸ் இருக்குது. அலோடட் வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது. டிஃபால்ட்டாக வந்து T2 ஸ்மால் அப்படிங்கிறது அங்கே எனக்கு காட்டும். அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். T2 மைக்ரோவா T2 நேனோவா என்ன வேணுமோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் உங்களால். அதுதான் இங்கே நம்ம சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு. ஸோ அடுத்து எஸ்எஸ்ஹெச் லொக்கேஷன், திஸ் ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் ஆஃப் ஈஸி டு இன்ஸ்டன்ஸ். ஈஸி டு இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து அதாவது ஒரு லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. மேப்பிங் ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் ஆர்கிடெக்சர், அதாவது இங்கே நம்ம டெம்ப்ளேட்டில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா T2 மைக்ரோ T2 நேனோன்ட்டு, அதுக்கான கரஸ்பாண்டிங் ஆர்கிடெக்சர் என்ன உட்காரணும் அப்படின்ட்டு நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா. மேப்பிங் அப்படிங்கிறது ரிலேஷன் பிட்வீன், அதாவது ரிசோர்ஸ் அண்ட் பேராமீட்டர் குரூப் ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு மீடியேட்டர் தான் யாருன்னா அந்த மேப்பிங். இப்போ நான் ஈஸியாக நான் செலக்ட் பண்ணிடுறேன், அதாவது ரிசோர்ஸில் வந்து ரெஃபரன்ஸ்னு கொடுத்து பேராமீட்டரை நான் செலக்ட் பண்ணி விட்டேன். பேராமீட்டரில் அதே மாதிரி நிறைய இது டைப் கொடுத்தேன் நான். இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு T2 மைக்ரோ அப்படின்னு ஒரு இன்ஸ்டன்ஸ் டைப் நான் செலக்ட் பண்ணேன்னா அதுக்கு என்ன ஆர்கிடெக்சர் லோட் ஆகணுங்கிறத நான் மேப்பிங்கில் தான் ஸ்பெசிஃபை பண்ணியாகணும். T2 மைக்ரோ அப்படிங்கிறத டியூரிங் ஸ்டாக் கிரியேஷன் நாங்கள் செலக்ட் பண்ணி விட்டோன்னா T2 மைக்ரோக்கு என்ன ஆர்கிடெக்சர் லோட் ஆகணும் அப்படிங்கிறத இங்கே நான் மேப்பிங்கில் ஸ்பெசிஃபை பண்ணியாகணும். ஸோ அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னம்னா மேப்பிங் இஸ் நத்திங் பட் அண்ட் பேராமீட்டருக்கும் ரிசோர்ஸுக்கும் தேவையான திங்ஸ் எல்லாம் மேப்பிங்கில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா. திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் cloud formation template. நீங்கள் எந்த ஒரு டெம்ப்ளேட் இருந்தாலும் இதே ஃபார்மேட்டில் தான் இருக்கும் உங்களுக்கு. ஆல் ரைட். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த டெம்ப்ளேட் வந்துருச்சு. இந்த டெம்ப்ளேட்டை நான் எங்கே கொண்டு வந்தேன், இந்த வியூ அப்படிங்கிறத ரைட் கிளிக் பண்ணி கொண்டு வந்தேன். நான் வியூ இன் டிசைனர் கொடுக்குறேன் பாருங்களேன். நான் ரைட் கிளிக் பண்ணி நியூ டேப்பில் கொடுக்குறேன். இந்த டெம்ப்ளேட்டை என்னோட டிசைனரில் அதுவே போட்டு காட்டிடும், வரைஞ்சி காட்டிடும். நம்ம வரைஞ்சோம் பார்த்தீங்களா S3 பக்கெட்டுக்கு, அதே மாதிரி இந்த ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் வித் ஒன் செக்யூரிட்டி குரூப் அதுவே எனக்கு வரைஞ்சி காட்டிடும். ஸோ லோட் ஆகிட்டு இருக்கு. லெட்ஸ் வெயிட் ஃபார் சம் டைம். ஓகே, இதில் வந்துச்சு பார்த்தீங்களா செக்யூரிட்டி குரூப் இது என்னோட ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் இது. ஸோ இதையே நான் எப்படி வரைகிறது அப்படியே மேனுவலாக அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளும் ஈஸி தான், ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. இதேமாதிரி கொஞ்சம் நவுத்தி வச்சுக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா எந்த இது வரணும் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. ஈஸி டு சர்வீஸ்க்குள்ளே போய்க்கணும். ஈஸி டுக்குள்ளே என்ன போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு செக்யூரிட்டி குரூப் அந்த ஒரு இன்ஸ்டன்ஸ், இதேமாதிரி ஒரு இன்ஸ்டன்ஸை தூக்கி இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறோம் நம்ம. அதேமாதிரி ஒரு செக்யூரிட்டி குரூப் இந்த இருக்கா, இது ரெண்டுத்தையும் இங்கே தூக்கி வச்சுக்கோங்க. இங்கே இந்த லிங்க் கொடுக்கணும் அப்படின்னம்னா செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நம்ம லிங்க் கொடுக்கும்போது என்ன ஒரு விஷயம் நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணிக்கணும் அப்படின்னம்னா, இங்கே நம்ம ஒவ்வொரு டாட்டில் கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு காட்டுது பாருங்கள் ஈஸி டு செக்யூரிட்டி குரூப்னு. அந்த இதில் கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு ஈஸி டு இதுக்குள்ளே கிளிக் பண்ணால் தான் எனக்கு லிங்க் ஆகும். புரியுதுங்களா. அது ஒவ்வொரு டாட்டில் வைக்கும்போது ஒவ்வொரு ஆப்ஷன். இப்போ நான் EBS வால்யூம் நான் கிரியேட் பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல நான் EBS வால்யூம் வச்சுட்டு இங்கேருந்து கிளிக் பண்ணி நான் EBS வால்யூம் கூட அட்டாச் பண்ணி விடணும். புரியுதுங்களா. அந்த மாதிரி. ஸோ இது டாட்டில் வச்சோம்னா எனக்கு இமேஜ், அதேமாதிரி வச்சுட்டோம்னா பிளேஸ்மெண்ட் குரூப்பு, ஹோஸ்ட்டு, வால்யூம், அகெயின் நெட்வொர்க்கு இன்டர்ஃபேஸ்க்கு, இது வந்து என்னென்னா சப்நெட், எந்த சப்நெட் கூட அட்டாச் பண்ண போகிறேன், அவைலபிலிட்டி ஜோனு, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸு. ஸோ இதுதான் எனக்கு மேலே உள்ளதை நான் ஈஸியாக அப்படியே கிரியேட் பண்ண பாருங்கள். என்னென்னா நம்ம எதுன்னு பார்த்துட்டு நம்ம கிளிக் பண்ணி விட்டோம்னா மேலே உள்ளது அப்படியே வந்துடும். இப்போ நம்ம ஸ்கிரிப்ட் படி பார்த்தோம்னா 2 ரிசோர்ஸ் இருக்குது. 2 வாட்டி லான்ச் பண்ண வேணாம், நம்ம ஒன்றே ஒன்று லான்ச் பண்ணிக்கலாம். நான் டெலிட் பண்ணிக்கிறேன். இதை நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்கிரிப்ட் எழுதுறது ஒன்று தான், இதே மாதிரி நான் 2 இது சிம்பிளாக பண்ணுறதும் ஒன்று தான். ஓகேவா. சரி ஃபைன். ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு. நான் என்ன பண்ணுறேன், நான் அப்லோட் கொடுத்துட்றேன் டேரெக்டாக. இந்த மாதிரி நீங்கள் அப்லோட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா ஸ்டாக்கு அப்லோட் ஆகும். நம்ம பழைய பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி S3ல வந்து ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணி இதுக்கான ஸ்கிரிப்ட் வந்து S3க்கு போய் அப்லோட் ஆகும். ஸோ அதுதான் வந்து ப்ராக்ரஸ் ரீடைரக்ஷன் ஆகிட்டுருக்கு. அப்படி இல்லை எனக்கு இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னம்னா என்ன பண்ணலாம்னா இந்த கன்சோல்லேருந்து டேரெக்டாக லான்ச் ஸ்டாக் கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆப்ஷன் உங்களுக்கு டேரெக்டாக வந்துடும். ஓகே, எல்லாமே ஒன்று தான். ஸோ நான் இந்த கொடுத்துட்டு இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன் நான். ஸோ ஸ்டாக் நேம் கேட்குறாங்க. ஸ்டாக் நேம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னம்னா ஹைடெக் ட்ரைனிங் ஈஸி டு
cloud formation. ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் டைப்பில் பேராமீட்டர் நிறைய கொடுத்தா பார்த்தீங்களா, பேராமீட்டர் இங்கே எனக்கு காட்டுது பாருங்கள். அந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் எல்லாம் அங்கே கொடுத்தோமோ அது அப்படியே காட்டும் எனக்கு. டிஃபால்ட்டாக வந்து T2 ஸ்மால் அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன். என்னோட ஸ்கிரிப்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா while selecting my I'm going to my parameter. ஸோ என் பேராமீட்டர் எங்கே இருக்குது, இந்த அளவுக்கு பாருங்கள். டிஃபால்ட் வந்து T2 ஸ்மால் கொடுத்துட்டேன் நான். தட் இஸ் த ரீசன் ஹியர் ஐ எம் இனிஷியலி கெட்டிங் T2 ஸ்மால். ஓகேவா? ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் எனக்கு எல்லா ஆப்ஷனுமே காட்டும். ஓகேங்களா? இங்கே இருக்கக்கூடிய லிஸ்ட் எல்லாமே எனக்கு இங்கே காட்டுது. அதனால தான் நான் பேராமீட்டர் இங்கே பேராமீட்டரில் ஒரு 2 ஆப்ஷன் இங்கே நான் டெலிட் பண்ணி விட்டேன்னா வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் ஒரு 3 ஆப்ஷன் மட்டும் கொடுத்துருந்தேன் அப்படின்னா அந்த 3 ஆப்ஷன் மட்டும் தான் இங்கே எனக்கு காட்டும். ஸோ கீப்பர் நேம் வந்து என்ன கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்னம்னா, ஈஸி டு இன்ஸ்டன்ஸை பொறுக்கும் ஆல்ரெடி ஒரு கீப்பர் வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. என்னென்னா இந்த இதைப்படி உதாரணத்துக்கு கீ நேம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னம்னா 1 2 3 history அப்படின்னு ஒரு கீ இருக்குது. நீங்கள் வேறு ஏதாவது கீ இருந்துச்சுன்னா நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த கீப்பர் இருக்குது பார்த்தீங்களா, கீப்பரில் போய்ட்டு ஒரு கீப்பர் நீங்களே கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து எனக்கு காட்டிகிட்டு இருக்கிறது வந்து ஏதாவது ஒரு கீப்பர் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு அந்த கீப்பரோட நேம் நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம சும்மா டெஸ்டிங்க்கு தான், அதனால் என்னோட எக்ஸிஸ்டிங் கீப்பரை என்ன கொடுத்துக்கிறேன். SSH லொக்கேஷன், அதாவது என்னென்னா நான் டிஃபால்ட்டாக வந்து 0.0.0 இங்கே நான் கொடுத்துருக்கோம். ஏதாவது நம்ம எது கொடுக்குறோமோ அந்த ஐபி அட்ரஸை வந்து என்னோட செக்யூரிட்டி குரூப்பில் ஒயிட் லிஸ்ட் ஆயிரும். ஓகே, அதாவது என்னோட ரிசோர்ஸ்குள்ளே போகிறேன் அப்படின்னம்னா ரிசோர்ஸ்குள்ளே எங்கே ரெஃபரன்ஸ் டு SSH லொக்கேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த SSH லொக்கேஷன் ரெஃபரன்ஸ் வேறு ஒன்றும் இல்லை, இங்கே தான் இருக்குது அந்த SSH லொக்கேஷன். நான் என்ன வேணுமோ அந்த ஐபி அட்ரஸ் கொடுத்து நான் ஒயிட் லிஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? திஸ் இஸ் வாட் த பேராமீட்டர் மீன்ஸ். நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். டேகிங் வேல்யூ நீங்கள் கொடுத்தாலும் தான் கொடுக்கலாம் தான். ஏதாவது IAM ரோல் நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். அதுவும் நான் பாஸ் ஆஃப் எதுவும் நான் பண்ண போகிறதில்ல. ரோல் பேக் ட்ரிகர், ஏதாவது எனக்கு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா ஒரு 2 நிமிஷமா 5 நிமிஷத்துலையோ இல்லை 1 நிமிஷத்துல எனக்கு ரிவோர்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்துட்றேன் நான். ஸோ என்னோட ஸ்டாக் வந்து கிரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது என்ன, எனக்கு ரோல் பேக் இன் ப்ராக்ரஸ், நியூ க்ளவுட் ஃபார்மேஷன், எனக்கு நான் வேறு நேம் காட்டுது, நான் வேறு நேமில் கொடுத்தேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஓகே, இந்த ஹைட்ரக் ட்ரைனிங் EC2 அப்படிங்கிறது எனக்கு கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து என்னோட ஓல்டு இது நான் லாஸ்ட் ட்ரைனிங்கில் நான் சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ உள்ளது. இது ரெண்டத்தையும் கன்சிடர் பண்ணாதீங்க. ஸோ இப்போ நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹைடெக் ட்ரைனிங் EC2 அப்படிங்கிறது. இது ரெண்டத்தையும் நான் அன்னெசரியாக இருக்காது, நான் டெலிட் பண்ணி விட்றேன், தேவையில்லை. ஓகே, ரெண்டு இது டெலிட் ஆகிட்டு இருக்கு. என்னன்னா நியூ கிளவுட் ஃபார்மேஷன் இன்ஸ்டன்ஸ் EC2ங்கிறது நம்மளுக்கு தேவையில்லை, அது நம்ம போட்டது கிடையாது. நம்ம போட்டது வந்து ஹைடெக் ட்ரைனிங் EC2 அப்படிங்கிற லான்ச்சு. ஸோ அது கிரியேட் ஆகுதான்னு பார்க்கலாம். இந்த ஈவெண்ட்ஸில் த்ரூ அவுட் எல்லா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்னா, ஒரு சில ரிசோர்ஸ் மட்டும் தான் நம்ம கிளவுட் ஃபார்மேஷன் ஒரு பர்டிகுலர் இதுலேருந்து நம்ம லான்ச் பண்ணிக்கிறோம். ஆமாம், அது ரெண்டும் நம்மளுக்கு டெலிட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்குள்ளே போய் பார்ப்போம். நம்ம இதுக்குள்ளே போயிட்டு ஈவெண்ட் போய் பார்ப்போம். இது வந்து என்னென்னா எனக்கு ஸ்டாக் கிரியேட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து செக்யூரிட்டி குரூப்பும் கிரியேட் ஆகிடுச்சு. இது போனோம்னா செக்யூரிட்டி குரூப்போட ஐடி காட்டலாம் எனக்கு ஆப்வியஸாக. இதில் ஃபிசிக்கல் ஐடி, இந்த ஐடி போட்டு நான் வந்து செக்யூரிட்டி குரூப் அங்கேருந்து எடுத்துக்க முடியும். இப்போ என்ன லான்ச் ஆகிட்டு இருக்கோன்னா அக்கார்டிங் டு மை ஐடியா EC2 இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகி இந்த செக்யூரிட்டி குரூப் போய் அட்டாச் ஆகி என்ன பேராமீட்டரில் நம்ம 0.0.0 கொடுத்தோம் அது போய் ஒயிட் லிஸ்ட் ஆகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு பேக் எண்டில். ஸோ என்ன பேராமீட்டர் கொடுத்துருந்தோம் நம்ம T2 ஸ்மால், என்னோட கீப்பர் நேமு, இதான் SSH லொக்கேஷன். அது டெம்ப்ளேட் வந்து S3லேருந்து எடுத்துக்கும். ரோல் பேக் ட்ரிகர் 1 மினிட்டுக்கு ஒன்ஸ் கொடுத்துருக்கேன் ரோல் பேக் ட்ரிகர். டேகிங் எதுவும் நான் ஆட் பண்ணலை. எனக்கு அவுட்புட்டில் வந்து அந்த செக்யூரிட்டி குரூப் கிரியேட் ஆகிருக்கல அதோட இன்ஃபர்மேஷன் எனக்கு காட்டணும், காட்டுதான் பார்க்கலாம். இன்னும் வரல. ஸோ லெட்ஸ் வெயிட். ரிசோர்ஸ் வந்து S3 அண்ட் EC2 இன்ஸ்டன்ஸ். EC2 இன்ஸ்டன்ஸ் ஒரு ஐடி கிடச்சிருச்சு எனக்கு. ஓகே, இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் ஒரு ஐடியை நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு போய் என்னோட EC2க்குள்ளே பேஸ்ட் பண்ணுறேன். நான் என்னோட இன்ஸ்டன்ஸ் இருக்கும்ல அங்கே. ஓகே, இன்னும் ரெடி ஆகல போல இருக்குது. ஸோ இப்போ எனக்கு EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. என்ன ரெடி ஆகிருக்கு அப்படின்னம்னா T2 ஸ்மாலில் இனிஷியலைஸ் ஆகிட்டுருக்கு.
ஸோ இது கம்ப்ளீட்டாக 2 பார் ஷோ ஸ்டேட்டஸ் இருந்தாலும் இங்கே எனக்கு ஸ்டாக் வந்து கம்ப்ளீட்னு எனக்கு காட்டிடும். ஸோ இப்போ ஓகே இதுவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாமல் எனக்கு ஸ்டாக் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் எனக்கு வந்து ஈஸி டு இன்சூரன்ஸ் கிரியேட் ஆகி ஒரு செக்யூரிட்டி குரூப்பும் அட்டாச் ஆகிருக்கும் எனக்கு. இதில் பார்த்தீங்களா ஹைடெக் ட்ரைனிங் ஈஸி டு செக்யூரிட்டி குரூப், அதோட இன்பவுண்ட் ரூல் பார்த்தோம்னா என்னோட போர்ட் நம்பர் 22 TCP எனக்கு ஒயிட் லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இது எங்கே நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன், என்னோட ரெஃபரன்ஸ் இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், செக்யூரிட்டி குரூப் ரிசோர்ஸில் TCP 22 அப்படிங்கிறது எனக்கு வரணும். SSH லொக்கேஷன் வந்து அங்கே நான் கொடுத்தது. எனக்கு அவுட்புட்டில் வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வரணும் அப்படிங்கிறத நான் ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்கள் எந்த டெம்ப்ளேட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் VPC எடுத்துக்க போகிறேன் அப்படின்னம்னா நீங்கள் VPC கூட இதே மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும் இதில். ஓகேவா? ஸோ ஸ்டாக்கு போகிறேன், நம்ம கிரியேட் பண்ணோம்ல. ஆமாம், அதில் நம்ம இந்த லினக்ஸ் மிஷின் ஸோ நான் கிரியேட் பண்ண ஃபார்மெட் வந்து எனக்கு S3குள்ளே ஸ்டோர் ஆகிடுச்சு. இந்த ஃபார்மெட்டை யூஸ் பண்ணி நான் நம்பர் ஆஃப் டைம் நான் வந்து ரிசோர்ஸ் லான்ச் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டாக்குக்குள்ளே போயிட்டு கிரியேட் ஸ்டாக்குன்னு கொடுத்துட்டு நான் புது ஸ்டாக்கில் இங்கே கீழே எனக்கு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல கீழே வந்துட்டு ஸ்பெசிஃபை அண்ட் Amazon URL கொடுத்துட்டு இது வந்து நம்மளாம் மேனுவலாக டெலிட் பண்ணுற வரைக்கும் போகாது. இந்த ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவேன், எனக்கு வந்து ஒரு டவுன்லோட் லிங்க் மாதிரி எனக்கு வந்துடும், HTTP லிங்க். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நான் என்ன பண்ணிடலாம், அந்த இடத்துல கொடுத்துடலாம், அந்த ஸ்டாக்கில் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் டைம் நம்ம இங்கேருந்தே எனக்கு ரிசோர்ஸ் லான்ச் ஆகிக்கும். ஓகேவா? ஸோ என்னோட க்ளவுட் ஃபார்மேஷன் ஸ்டாக்குள்ளே போய்ட்டு இங்கே நான் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு ஆஸ் யூஷுவல் சேம் ஸ்டெப்ஸ் தான் நெக்ஸ்ட் கொடுத்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ தட்ஸ் இட் அபவுட் க்ளவுட் ஃபார்மேஷன். இதுதான், வேறு எதுவும் கிடையாது. க்ளவுட் ஃபார்மேஷனில் இந்த 6 கேட்டகரி மட்டும் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுன்னா யார் வேணாலும் கோட் ரைட் பண்ணலாம், இல்லை எனக்கு கோடே ரைட் பண்ணலாத விட டெம்ப்ளேட் டிசைனர் யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.